மதிப்புக்குரிய இந்த பள்ளியினுடைய சிவந்தி ஆதித்தனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் எனது அருமை சகோதரர் சேர்மன் மோகன் சார் அவர்களுக்கும், செயலாளர் காளியப்பன் அவர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை ஜெகஜோதி அவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினையும் நன்றிகளையும் இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். பரவாயில்ல, நான் ஏன் கை தட்ட மாட்டேன்னு கேட்கறதுக்கு நீங்களே கை தட்டீங்க. ஒரு சில நல்ல பழக்கங்களை நம்ம கற்றுக்க மாட்டோம் நிறைய இடத்துல. அதை கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் விஷயம். ஒரு டீச்சர் கூட என்னை பற்றி அவ்வளோ வானாலவே போயிருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்மளா ஏற்படுத்திக்கிட்டு தான், நம்மளா நம்ம ஹியூமர்ஸ் தான் நினச்சிக்கிட்டு பேசுகிறதா அந்த பேச்சு வரும். நேற்று கூட ஒரு பட்டிமன்றம் திருவள்ளிக்கணியில், நான் தான் ஈரோடு பக்கம் பட்டிமன்றத்துக்கே போக மாட்டேன். 2000 பேர் உட்காந்துருப்பான் கூட்டத்தில். சிரிக்கவும் மாட்டான், கை தட்டவும் மாட்டான், எழுந்தும் போக மாட்டான். அப்போ எதுக்கு 2000 பேர்? ஒரு 10 பேர் வச்சு பகுப்பு எடுத்து போயிடலாம் இல்லையா? இதுதான் உண்மை. அதனால நம்ம கை தட்டுறது என்னன்னா, வெள்ளைக்காரர்கிட்ட எவ்வளோ பழக்கத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். வெள்ளைக்காரர்கிட்ட எவ்வளோ பழக்கத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். ஆனால் அவங்ககிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு. வெள்ளைக்காரர்கிட்ட ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னால் எழுந்து கை தட்டுவாங்க. வெள்ளைக்காரர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் எழுந்து கை தட்டுவாங்க. இன்னும் கற்றுக்கல பாருங்க. நீங்க எழுந்திருக்கும் இல்லை, கை தடுக்கணும். சில விஷயங்கள்லாம் போதும். நான் பெரும்பாலும் அந்த பள்ளிகளில் அப்துல் கலாமுக்கு அடுத்து, நம்ம தாமுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 பள்ளிக்கூடத்தில் பேசுகிற ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் நான் மட்டும்தான். என்னுடைய இலக்கு நினைப்பெல்லாம் கேட்டுருக்கலாம். என்னுடைய இலக்கு என்னன்னா, குறைஞ்சது நம்முடைய அந்த ஆயுட்காலத்துக்குள்ள ஒரு 1 லட்சம் குறைஞ்சது 50,000 பள்ளிக்கூடத்துலையாவது போகிறோம்னு நினைச்சிட்டு தான் நாங்கள் டெய்லி தினந்தோறும் பள்ளிக்கூடங்கள் அப்படி பேசிட்டு வந்துருக்கோம். இதில் என்ன விஷயம், நான் என்ன எதுக்கு கூப்பிடுவாங்க, மோகன் சார் மாதிரி ஆட்கள் எதுக்கு கூப்பிடுவாங்கன்னா, நான் ஒரு செய்தியாக பேசி திணிக்க மாட்டேன். செய்தியாக போட்டு அதுதான் அவங்க ஏற்கனவே இன்னைக்கு கூட ஒரு டீச்சர் நான் பேசிக்கும் போது ஒரு கிளாஸ் கட் பண்ணலாம் சார், பின்னாடி உட்காந்து அப்படியே கூட்டு போடுறாங்க, உட்கார வைக்கிட்டேன். இன்னைக்கு இந்த ஒரு கிளாஸ் நீங்கள் கூட்டு போனீங்கன்னா அவங்கள இவங்களெல்லாம் விட்டுட்டு பின்னாடி ஒரு கிளாஸை மட்டும் நீங்கள் நடத்துறீங்கன்னா அந்த பசங்களுக்கு பாடம் ஏறவே ஏறாது. இப்போ டிவியில் சந்திரமுகி 2 ஓடுதுன்னா எல்லாரும் உட்காந்து ஒன்றா பார்த்துங்க. நீ எக்ஸாம் வருது படினா அவனுக்கு ஃபுல்லாக சந்திரமுகி 2லயே இருப்பான். லாகவாலான்னு என்ன பண்ணான், வடிவேல் எப்படி நடிச்சாரு, இந்த கவனத்திலேயே இருப்பான். அவனுக்கு படிப்பு ஏறவே ஏறாது. அதான் பொம்பளையா இருந்தாலும் சரி, ஆம்பளையா இருந்தாலும் சரி, அவனை ஃப்ரீ மூடில் விட்டா மட்டும்தான் படிப்பான். நிறைய ஸ்கூல்ல விவசாயிகளுக்கு இந்த கிளாஸ் இருக்காது, ஒன்றும் கிடையாது. அவனை ஃப்ரீயா விட்டா, நம்ம கிட்ட இயல்பாவே சில குணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட சில இயல்பாவே சில குணங்கள் இருக்கு. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல மோகன் சார் மாதிரி ஜெகஜோதி மாதிரி எச்சமெல்லாம் கிடையாது. நாங்களாம் படிச்சுதான் வெள்ளிக்கிழமான அந்த புக்கத்துக்கு பள்ளியோட அப்படி போடுவார். அது எந்த பொங்கலுன்னு எனக்கு தெரியாது. திங்கக்கிழமை காலம் தான் தடவை தேடுவாங்க. ஸ்கூல் இருக்குல்ல, ஆமா புக்கை தேடுறா, பையன் தேடுறா, அது ஒரு சந்தில பொந்துல இருக்கும். அதை அப்படியே கொண்டு போயிட்டு மோட்டிவேஷன் கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ் எதுவுமே கிடையாது. மார்ச் மாசம் எக்ஸாம்னா அது 10 நாளைக்கு முன்னாடி உள்ளி விட்டு திறத்தி விட்டுருவாங்க. வீட்டில் படி, அது பேர் ஸ்டடியாக பேர். இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு வரைக்கும் படிக்க வைக்கிறான். ஒருத்தன் பாத்ரூம் போய் நோட்டு எடுத்து போறான். அந்த எக்ஸாம் சொல்லிட்டாங்க சார், நேரத்தை போய் அடிக்கூடாது, அங்கே போடுவான். ஒரு அளவுல ஒருத்தன் கொக்கில தங்க விட்டுட்டு குளிச்சுட்டே படிக்கிறான். அப்ப எப்படி அவனுக்கு மனப்பாடம் ஆகும்? நீங்க ஆசிரியர் சொல்லி தர்றது ஒரு 50% சொன்னா அதை ஏத்துக்கக்கூடிய 50% யாருக்கு இருக்குன்னா உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. அதை ஏத்துக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியும். அதை யாரு ஏத்துக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். இந்த வகுப்புல வந்து 83, 84 நான் படிச்ச காலம் ஞாபகம் வந்துச்சு. இப்ப 83, 84 நான் படித்த காலத்துக்கு பிரேயர் உண்டு. இங்கே பரவாயில்ல, மாதம் ஒரு முறையாவது அந்த பிரேயர் நடத்தி, நான் பள்ளியின் மாணவி, இந்திய நாட்டின் பிரஜை, தமிழ்நாட்டை சேர்ந்தேன். அப்பெல்லாம் அந்த மாணவர் பேசும்போது எனக்கு 83, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிட்டேன். அப்பெல்லாம் பிரேயர் டெய்லி நடக்கும். இப்போ வாரம் ஒரு முறை வைக்கலாம், இல்லை மாதம் ஒரு முறை. பிரேயரே மறந்துடும். இல்லைன்னா எல்லாமே பயங்கரமா கஷ்டமாயி போச்சு. இப்போ இந்த தமிழ் மீடியம் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு என்ன ஒரு பேர் தெரியுங்களா? இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைக்கு சாப்பாடு நல்லா கரைச்சி ஒரு பைப் எடுத்து வாயில விட்டு அந்த கரைச்ச சாப்பாட்டை அப்படியே ஊத்துறோம் வச்சுங்க, அது ஸ்ட்ரைட்டா குரல் வரைக்கும் தான் போகும். அவனுக்கு ஜீரணமாகாது. அவனையே ஒரு தட்டு போட்டு உட்கார வச்சு பொரியல் தனியா, அவியல் தனியா, சாம்பார் தனியா, சட்னி தனியா உட்காந்து அவனை சாப்பிட வச்சுங்க, அது ஜீரணமாகும். அது போல இந்த ஆதித்தனார் பள்ளி உங்களுக்கு தனித்தனியாக தட்டிலே சாப்பாட்டை போட்டு நீங்களே ஜீரணம் அடையக்கூடிய அளவுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் சொல்லுங்க. எனக்கு நான் பேசுவதோட அப்படியே சைட்ல கொஞ்சம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீங்க இப்படி வந்துருங்க, இங்க வந்துருங்க, இந்த படியாண்டு வந்துருங்க, அங்க உட்காருங்க, இந்த படியாண்டு உட்காருங்க. எனக்கு இந்த கண்ணத்துல கை வச்சு உட்காந்தா பிடிக்க முடியாது, குடும்பத்துக்கு ஆகாது.
சில பேர் எக்ஸாம் ஆளுநர் உட்காந்துருப்பான். வந்த வாத்தியார் சொல்லுவாங்க குடும்பத்துக்கு ஆவாது பார்த்தா பள்ளிக்கூடத்துக்கு ஆவாது கொடுங்க, அந்த படியில் உட்காரலாம். எனக்கு இந்த சில விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் மறைமுகமாக பேசவே தெரியாது. எனக்கு மோகன் சாரோட புக் பண்ணும்போது சார் பெண்கள் பள்ளிக்கூடம் சார் அப்படிங்க. ஏன்னா சில விஷயங்கள் நான் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசிடுவேன். நல்ல விஷயங்களுக்கு நான் அடிக்கடி பட்டிமன்றத்தில் பேசி ஃபேமஸ் ஆனது காரணம் இதுதான். இப்போ அந்த மாதிரி கரைச்சி எடுத்து கொடுக்காம அவங்களே தின்ன வைக்கிறது தான் உண்டு. இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. குதிரைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு ஒருத்தனுக்கு. டாக்டர் கிட்ட போனோம். நமக்கு டாக்டர் போனோம், ஊசி போடுற மாத்திரை கொடுங்க எல்லாம் பண்ற. அந்த குதிரைக்கு என்ன பண்ணுறோம், அதுக்கும் டாக்டர் இருக்காங்க, வெட்டரி டாக்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட போனோம், நிறைய மாத்திரை எல்லாம் எடுத்து கொடுத்து இந்த குதிரைக்கு கொடுங்க. எப்படி சார் குதிரைக்கு கொடுக்குறது? குதிரை மனுஷன் மாதிரி வாயில போட்டு தனியாக குடிக்கும். என்ன எப்படி சார் கொடுத்து ஒரு பெரிய பைப் வாங்கிக்கிங்க. இந்த ஒரு நல்ல கற்பனை பண்ண சொல்ல நீங்க கற்பனை பண்ணிக்கணும். நான் சொல்ற கதை அப்பதான் உங்க மனசுக்குள்ள பதிவாது. ஒரு 1.5 அடி பைப் வாங்கிட்டு இந்த மாத்திரை அதுக்குள்ள போட்டுட்டு குதிரை வாய் பக்கமா ஒன்று வச்சுட்டு உங்க வாய் வச்சு தெளிவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப மாத்திரை வயிற்றுக்குள்ள போய் குதிரை குணமாயிருந்த மாதிரி ஐடியா பண்ணாங்க. ஒரு மணி நேரம் அவனை தூக்கி வராங்க. யாரா அந்த மாத்திரை வாங்கி போனா பாருங்க. டாக்டர் இந்த குதிரை கொடுத்த மாத்திரை இவங்க மூட்டா டாக்டர் தான். எப்படி மூடுறாங்க கேட்டான். இவன் மூதுக்கு முன்னாடி குதிரை மூடுச்சு. குதிரைக்குள்ள போகக்கூடிய மாதிரி இவங்களும் வந்துச்சு. சில விஷயங்களை நம்ம எப்படி ஜீர்ணிக்கிறது அப்படிங்கிறத பிரச்சனையே. படிப்புங்கிறது ரெண்டாவது தான். நல்ல ஞாபகம் வச்சுங்க. படிப்புங்கிறது ரெண்டாவது தான். முதல்ல ஒழுக்கம் தான். முதல்ல ஒழுக்கம். அதான் சொல்லுவாங்க ஒரு கதை. ஒழுக்கம் தான். அந்த திருக்குறள் எடுத்து படிச்ச போது ஒரு பொண்ணு திருக்குறள் யாருமா அந்த திருக்குறள் சொல்லுது? ஏன் நெல்லுமா கைத்தட்டு வாங்கிக்கிறாங்க. கைத்தட்டு இந்த திருக்குறள்ல பல விஷயங்கள் இருக்கும். நான் டிவியில போய் இப்போ லேட்டஸ்டா 1.25 பேர் பார்த்துருக்கேன் அந்த வீடியோவை. ஒரு குரல் சொல்றேன், தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க. அந்த குரல் எல்லாருக்குமே தெரியும். நான் கை காட்டுறவங்க மட்டும் தான் சொல்லணும். எல்லாரும் எல்லாம் கற்றுக்கூட. நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க. எப்பொருள் நீங்களும் சொல்லணும் சொல்லல. சூப்பர். உட்கார கை தட்டுங்க. போட்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொன்னார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வள்ளுவர் நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் பேச்சு போட்டி பேசுறதுக்கான ஒரு மிகப்பெரிய திறமை. எப்பொருள் யார் யார் 2 யார் போட்டிருப்பாரு. ஒரு யார் போட்டிருந்தா கூட அதை நம்ம அப்படிதான் சேர்த்து படிச்சிருப்போம். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ஏன் வள்ளுவர் 2 யார் போட்டா தெரியுமா உங்களுக்கு? இதை கொஞ்சம் கிரியேட்டிவ் பண்ணணும். வள்ளுவருக்கு தெரியும் 20ஆம் நூற்றாண்டுல பெரியார் ஒருத்தர் பொறுப்பாரு, வாரியார் ஒருத்தர் பொறுப்பாரு. பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாரு, வாரியார் கடவுள் இருக்குன்னு சொல்லுவாரு. கேட்கறதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வள்ளுவர். நான் லாஜிக்காவே சில பட்டிமன்ற பொண்ணுங்க லவ் பண்ற பொண்ணுங்க காதலிங்க பெரும்பாலும் அந்த காதல கட்டிங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுன்னு கேட்டேன். அது சொல்லி வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு சார். வள்ளுவர் வாழ்ந்த காலத்துல டீ கடையே கிடையாதம்மா, ஐஸ்கிரீம் எப்படிமா வந்தது? இல்ல சார் வள்ளுவர் தான் சார் சொல்லியிருக்காரு. எப்படிமா சொல்லிச்சு? நான் தெளிவா சொல்லிச்சு. அன்னலட்சுமி பேர் திருச்சியில சார் நெஞ்சத்தார் காதலர் ஆயிலும் வெய்துங்கள் வேபாக்கு அறிந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு சார். என்ன மாத்தனை இதயத்துக்குள்ள காதலர் இருக்காரு, அவருக்கு சூடா சாப்பிட்டா சூடும் தான் சார் நாங்கள் ஐஸ்கிரீமா வாங்கி சாப்பிட்டோம். இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு கைத்தட்டை கொடுக்கலாம். அது அந்த குரலை யோசிச்சுட்டா பார்த்தீங்களா? அதுதான் விஷயம். இப்போ ஒழுக்க நம்ம சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. ஒழுக்க நம்ம சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. தனக்குள்ளேயே அந்த ஒழுக்கம் வரணும். எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தா. என்னுடைய பாண்டியன் ஒருத்தர் வர வராமுட்டு அவருக்கு தெரியும் எங்க கதை குடும்ப கதை. 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து அடைக்கணும். அப்போ டிவிலாம் கிடையாது. தூர்தர்ஷன் ஒரே ஒரு வந்து வாரத்தில் ஒரு படம் தான். வெள்ளிக்கிழமை ஒளி ஒளி. நீங்களாம் பார்த்தே கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. மோகன் சார் பார்த்துருப்பாரு, எச்சம் கூட பார்த்துருப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஒளி ஒளி 6 பாட்டு. சண்டே ஒரு படம், அதுவும் 40 வருஷம் முன்னாடி வந்த படம். நீங்க நினைச்சு கூட பாருங்க, கற்பனை பண்ணி. செவ்வாய்க்கிழமை நாடகம். இப்படிதான் தூர்தர்ஷன்ல. இதான் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். சினிமா தியேட்டருக்கு போனோம். மணலினா மீனாட்சி, எண்ணூர்னா கத்திவாங்க கீதா. வாரத்துக்கு ஒரு முறை தான் அனுபவிப்பாங்க சினிமா பார்க்கறதுக்கு. இல்லைன்னா திருவத்தூர் தான் படம் பார்க்க வரணும். இவ்வளவு என்டர்டைன்மெண்ட்டே எங்களுக்கு கிடையாது. வீட்டில் உட்காந்து பேசுறது, பசங்களோட உட்காந்து பழகிறது போடுறது, இப்படிதான் அந்த கல்வி இருந்தது. வாத்தியாருக்கு எவ்வளவு தான் சொல்லி தருவாங்க. ஃபீஸ் கட்டவே காசு இருக்காது. நான் வந்து இப்போ நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க நம்ம நினைச்சு ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. என்ன நீங்க யாரும் கை தட்டக்கூடாது. ஒருத்தி கூட 1983 நான் எவ்வளவு மார்க் தெரியுமா? 500க்கு 498 10th கை தட்டக்கூடாது சொல்லி கை தட்டல. ஆனா அந்த வருஷம் ஸ்டேட் பஸ் வந்த பையன் ஈரோட்டில் 500க்கு 497. எங்க அம்மா போய் எச்சமெண்ட் கேட்டாங்க. உங்க எச்சமெண்ட் கேட்ட மாதிரி 500க்கு 498 பையன் எடுத்திருக்கான். ஆனா 500க்கு 497 எடுத்த ஒரு பையன் ஸ்டேட் பஸ் வந்திருக்காங்க ஈரோட்டில். எப்படின்னு கேட்டாங்க. எங்க எச்சம் ஓர் அமைச்சர் ரொம்ப அமைதியா கூட்டி எங்க அம்மா உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து சொன்னாரு, அம்மா அந்த பையன் எடுத்து இந்த வருஷம் மார்ச் மாசம் எடுத்த மார்க், உங்க பையன் 1ஆவதுல இருந்து 10வது எடுத்த மொத்த மார்க்கே அவ்வளவுதான் மாப்பாங்க. நான் அதுக்காக தற்கொலை பண்ணிட்டேனா? இல்ல செத்துட்டேனா? இல்லையே. நல்ல ஞாபகம் வச்சுங்க. நான் செத்துட்டேன்னா தற்கொலை பண்ணிட்டேனா? அதே 83ல ஸ்டேட் பஸ் வந்த பையன் யாருன்னு தெரியாது உலகத்துக்கு. தேடி எடுக்கணும். 83ல ஸ்டேட் பஸ் வந்த பையன் யாருன்னா எங்கேயோ ஒரு ஸ்டேட்ல பிறந்திருப்பான், ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் இருப்பான். ஆனா இன்னைக்கு தமிழ் பட்டிமன்றம் போட்டா உலகம் ஃபுல்லா பார்க்கலாம். நான் மார்க் கம்மியா இருக்கனால என் மனசை தளர்த்திக் கொள்ளவில்லை, வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருந்ததால் தான் இன்னைக்கு ஜெயிச்சு காமிச்சிருக்கோம். இது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய இயல்பு. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ள இயல்பு. நான் படிக்கும் போதே
நான் 10th முடிச்சு +2 படிக்கும் போதே நான் ஒரு பேச்சாளராக வரணும்னு முடிவு பண்ணேன். பேச்சாளராக வரணும், உலக நாடு ஃபுல்லாக போகணும், ஃப்ளைட்டில் பறக்கணும், ட்ரெயினில் போகணும், எதுக்காக ஒரு 1000 பேர் காத்துட்டு குறைஞ்சி நீங்கள் 650 பேர் காத்துருக்கீங்க, எதுக்காக ஒரு 1000 பேர் காத்துட்டு இருக்கணுன்ற எண்ணத்தோடு வளர்ந்ததுனால தான் இன்னைக்கு தினந்தோறும் ஒரு 1000 பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கடவுள் எனக்கு கொடுத்துருக்கா. அன்பு மூலியமா அந்த எண்ணங்களை தான் நீங்க உருவாக்கிக்கணும். முதல்ல அதை ஞாபகம், அந்த எண்ணங்களை தான் நீங்க உருவாக்கிக்கணும். அதான் தன்னம்பிக்கைங்கிறது. நான் பொதுவாக படிக்கிறது நீங்க படிக்கவே வேண்டாம். நீங்க வகுப்புல 40 நிமிஷம் ஒரு வகுப்புல ஒரு டீச்சர் நடத்துறது கேட்டாலே போதும். நீங்க வீட்டுல போய் படிக்கவே வேணாம். புக்கை தூக்கி கூட்டு போயிடாரு. டிவி பாரு, சந்திரமுகி பாரு, ஐலாண்ட் பாரு, கேப்டன் மில்லர் பாரு, இல்ல போன் எடுத்து நோண்டு. நீ படிக்க வேணாம். நீ 40 நிமிஷம் வகுப்புல நடத்துறது கேட்டாலே போதும், 50 மார்க். 40 நிமிஷம் டீச்சர் நடத்துறத நீ நல்லா அப்படியே உட்காந்து கேட்டாலே 100 கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசி. அப்போ நான் வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு, மூட்டை தூக்கி கொண்டு வேலை பண்ணி, மீனை வித்து, அதை வித்து, இது வித்துலாம் பண்றாங்க. யாருக்காக கஷ்டப்படுறாங்க? நமக்காக தானே கஷ்டப்படுறாங்க. சரி, அவங்க தான் கொஞ்சம் படிப்புமே அப்படின்னு படிச்சோம்னா 60 மார்க்கு. அப்போ நான் தான் கஷ்டப்படுது. நம்ம டீச்சர் வாத்தியாரும் வந்து ஓயாம டெய்லி காலங்காலத்தில் அவங்களுக்கு பொங்கல் இருக்கும், தீபாவளி இருக்கும், கிறிஸ்துமஸ் இருக்கும், சர்ச்சு இருக்கும், ரம்ஜான் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வச்சு கூட நமக்கு ஸ்பெஷலாக மோகன் சார் சொல்றாரு நம்ம நடத்துறாங்களே, யாருக்காக நடத்துறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு அவங்களுக்காக மட்டும் நடத்து, நமக்காக கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சு படிச்சுன்னா 80 மார்க்கு. ஆத்தாலும் அப்புறம் கஷ்டப்படுறான். ஒரு பக்கத்தில் வாத்தியார் டீச்சர் கஷ்டப்படுறாங்க. யாருக்காக கஷ்டப்படுறாங்க? நம்ம ஒரு ஜீவனுக்காக தானே கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சு படிச்சா நீ தான் 100க்கு 100. இதுதான் கான்செப்ட். இதுதான் அந்த எண்ணம். அதனால ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒருத்தவங்க கேட்கறாங்க அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளேயே நீ வரவே கூடாது. நீங்க என்ன நீங்களா இருக்கணும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தோடனே சிவந்தி ஆத்தினார் கேட்கும்போது அவர் சிவந்தி ஆத்தினார் தந்தி. இந்த உலகத்துல ஒரே ஒரு செய்தியை மட்டும் பற்றி நீங்க சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கல. எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் பெருமை இருக்கு. ஆனா இந்த பள்ளிக்கூடத்து பேர் சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. சிவந்தி ஆத்தினார் பள்ளிக்கூடம் இல்லாத காலத்திலே பத்திரிகை மூலம் தமிழ்நாட்டிலே பல லட்சம் பேரை படிக்க வைத்த ஒரு பத்திரிகை எதிரான்னு கேட்டா தந்தி பத்திரிகை தான். ஞாபகம் வச்சுக்க. பள்ளிக்கூடமே இல்லாத காலத்துல, படிப்பறிவே இல்லாத காலத்துல தந்தி பேப்பர்ல நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க இன்னைக்கு வரைக்கும் நான் கன்னித்தீவு படிச்சுட்டு இருக்கேன். தந்தி பேப்பர் பார்த்தா முதல் பகுதியில் இருக்க யார் யார் பாப்பா கன்னித்தீவு? கை தூக்குங்க தைரியமா. பாக்கிறவங்க கை தூக்குப்பா. கன்னித்தீவு ஒன்று இருக்குமா தஞ்சில? பாத்திருக்கீங்களா? யார் பார்த்திருக்கிறது? யாருமே பார்க்கலையா? தந்தி பேப்பர் பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. அந்த தந்தி பேப்பர் அப்படி முன்பக்கத்தை அப்படி திருப்பூர் வந்து உள்பக்கத்தில் கன்னித்தீவு இருக்கும். சிந்துபாத், மூசா, லைலா. எனக்கு தெரிஞ்சு மூசா கிட்ட வந்து பொண்டாட்டி லைலாவை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 57 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் சிந்துபாத் பொண்டாட்டியை காப்பாற்ற வரான்னு சொன்னா அந்த கதையில அர்த்தம் இல்லை. தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கின்ற செயலை தந்தி பேப்பர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது என்றுதான் உண்மை. அந்த விஷயங்கள் அப்படி கிரியேட்டிவ் பண்ற விஷயங்கள் தான். சின்ன சின்ன விஷயங்கள் பெருசா ஒண்ணும் இல்லை. ஒரு சின்ன பெருசா ஒண்ணுமே கிடையாது. பையன் தண்ணியில விழுந்தான், குளத்துல நீச்சல் குளத்துல விழுந்தான். அந்த வீட்டு வேலைக்காரன் ஓடியாதான் அந்த குழந்தையை காப்பாத்திட்டான். உடனே அவங்க அப்ப என் குழந்தையை காப்பாத்திட்டேன், எத்தனை லட்சம் வேணும், எத்தனை கோடி வேணும்னா, நான் இந்த வீட்டு வேலைக்காரன், இந்த வீடை பாதுகாக்கிறது என் வேலை, இந்த குழந்தைய நான் காப்பாத்திட்டேன், எனக்கு பணம் கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்கன்னா இல்லை ஏதாவது கேளுங்க, பணமே வேணாம், எனக்கு பணமே தேவையில்லைன்ட்டான். ஏதாவது உதவி கேட்கலாம். சரி முடிஞ்சா என் பையனை படிக்கிறீங்க. அவன் பையனை படிக்க வச்சு அதுக்கு பிறகு அந்த தண்ணியில் ஊர்தான் பாருங்க நீச்சல் குளத்துல அவன் படிச்சு அவங்க அப்பா இறந்த பிறகு அமெரிக்காவுடைய அதிபர் ஆயிட்டான், இங்கிலாந்துடைய அதிபர் ஆயிட்டான். அதுக்கு பிறகு அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அந்த அதிபருக்கு அவங்க அப்புறம் இறந்து போயிட்டான். அதுக்கு இவன் வந்து லண்டனுடைய அதிபர். அதுக்கு உடம்பு சரியில்லாம நிமோனியா காய்ச்சல் ஒரு நோய் வந்து இப்போ வந்துருக்க மாதிரி கொரோனா மாதிரி ஒரு மிக கொடிய நோய் நிமோனியா காய்ச்சல் வந்திருக்கு. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் ஒரு நாட்டில் இருக்காங்க, வந்து அலெக்சாண்டர் பெமின் அப்படிங்கிறாங்க. அவனை கொண்டாந்தா பார்த்தோம்னா அப்போ எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி பெரிய நடிகர் மாதிரி வச்சுங்க. உடனே ஃபிளைட் போச்சு, அந்த அலெக்சாண்டர் பெமினை கொண்டாந்தாங்க, அவனை ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, காப்பாற்றிட்டாங்க. உடனே அந்த லண்டன் அதிபர் கையை பிடிச்சிட்டு கேட்கறாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறாரு. என் கடமை தான் நான் செஞ்சேன்றாரு. என்ன கடமை செஞ்சீங்க? உங்க வீட்டில் வேலை செஞ்சதுன்னா எங்க அப்பா சின்ன வயசுல எங்க அப்பா உங்களை காப்பாத்தினாரு, உங்க அப்பா என்னை படிக்க வச்சாரு, என் படிப்பு டாக்டராக மாறி உங்களை காப்பாத்திருக்கிறது என்று சொன்ன அலெக்சாண்டர் பெமின் என்ற ஒரு மருத்துவர். இதெல்லாம் நீங்க நான் பெரும்பாலும் மோட்டிவேஷன் போகும்போது நான் சொல்ல மறந்துட்டேன். உங்க எச்சப்பட்ட போன் நம்பர் தான் சொல்லியிருக்கேன். மாணவிகளை ஒவ்வொருத்தரும் ஒரு நோட்டு கொண்டாந்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன குறிப்பு தான். யாராவது ஒரு நோட்டு வச்சுருந்த டீச்சர் தான் நான் சொல்றதை மட்டும் எழுதி வச்சுங்க. அப்புறம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. யாராவது நோட்டு வச்சிருந்தீங்களா? இல்லைன்னா விட்டு அதுக்கு நோட் எடுக்க போக வேண்டாம். நோட் எடுக்க ஒரு டீச்சர் போனால் பின்னாடியே 10 டீச்சர் போகும். அந்த 10 டீச்சர் போறதே அந்த பசங்க அப்படியே திரும்பி பார்க்க ஸ்கேன்ல போய். இப்பதான் பள்ளிக்கூடத்துக்குள்ள வரும்போது சிசிடி கேமரா தான். அப்பெல்லாம் சிசிடி கேமராவே கிடையாது. யார் தெரியுமா சிசிடி கேமரா? நம்ம ஆயா தான் சிசிடி கேமரா. அது வீட்டு வாசப்பல்ல உட்காந்துருக்கும். எவனா மூஞ்சி மூத்திரையா வந்தாலும் வச்சுங்களேன், பொண்ணுங்க வீட்டுக்கே வருவான். நம்ம படிக்கிற பள்ளிக்கூட பொண்ணுங்க வீட்டுக்கே விட ஒருத்தர் நிற்பான் வந்து. அப்ப அந்த கேள்வி வீட்டுல இருந்தா நமக்கு பாதுகாப்பு. அந்த கேள்வி கேமராவை ஜூம் பண்ணும்.
அப்படியே கிட்ட கொண்டு போவோம். யாரா அது மூஞ்சியை சரியில்லையே, நான் தான் பட்டி ராமசாமி பையன். ராமசாமி பையனா அப்ப சரியா இருக்கானா? சரியா இருக்கான். ஒழுங்கா இருக்கியா? நல்லா படிக்கிறியாடா? நல்லா படிக்கிறேன். இதான் சிசிடிவி கேமரா. அந்த பாட்டிங்கிற சிசிடிவி கேமரா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருந்தது. என்னைக்கு இந்த பாட்டியும் தாத்தாவையும் முதியோர் இல்லத்துக்கு நம்ம அம்சமோ நீங்க இல்ல, அன்னைக்கு தாண்டா பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டு நம்ம வீட்டில் 1008 பிரச்சனை வந்து இதை நீங்க வந்து அதை கொண்டாடணும். தாத்தா பாட்டி கூட தான் இருக்கணும். உங்க அப்பா நீ சொன்னா கேட்பாரு, உங்க அப்பா நீ சொன்னா கேட்பாரு, உங்க அம்மா நீ சொன்னா கேட்பாங்க. தாத்தா பாட்டி கூட தான் இருக்கணும். அப்பதான் நான் இருப்பேன். இல்லை என்ன ஹாஸ்டல் சேர்த்துரு. உங்க வீட்டுல யாராவது எல்லாரும் வீட்டுல இல்லை, யாராவது வீட்டுல தாத்தா பாட்டி ஹாஸ்டல் சேர்க்கணும் உங்க அம்மாவோ உங்க அப்பனும் சொன்னா அவங்கள ஹாஸ்டல் சேர்த்தா நானும் ஹாஸ்டல் போவேன் அப்படி சொல்லிப்பாரு. தாத்தாவையும் பண்ணி கொடுப்பேன். தாத்தாவையும் பாட்டியும் காக்க வைக்க பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா அப்பா அம்மா கிட்ட இல்லை, உங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த ஜீவன் வீட்டுக்குள்ள இருந்தா உங்களுக்கு பாதுகாப்பு. சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நான்லாம் அப்படி கேட்டு வளர்ந்து வந்தான். நான்லாம் 10th படிக்கும்போது 10th முடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான கோச்சிங் டியூஷன் எதுவுமே கிடையாது. ஸ்கூல் போவோம் வருவோம் சாப்பிடுவோம். அப்போ மதிய உணவு கூட கிடையாது. 82ல் 6வது வரைக்கும் தான் எம்ஜிஆர் மதிய உணவு போட்டாரு. நாங்கள் போகும்போது மதிய உணவு கூட கிடையாது, சத்துணவு கூட கிடையாது. அப்போ அதுக்கு பிறகு தமிழ்நாடு கிடைக்கல ஸ்கூல், எந்த ஸ்கூலில் எனக்கு சீட்டு கிடைக்கல. என்கிட்ட மார்க் எவ்வளோ கொடுப்பான்? 175 எல்லாரும் சேர்த்து எல்லாம் 35. எங்கள் வாத்தியார் எக்ஸாம் கிரிக்கி என்னை கூப்பிட்டு மாஸ்டர் தூக்கி 3 லட்சம் அறிவு இருக்கடா அவங்க சோத்த திங்கிற எத்தனை திங்கிறங்க. பக்கத்தில் பரிமளான ஒரு பொண்ணு என் கூட படிச்ச பொண்ணு அது பக்கத்தில் இருக்குது. அது 210 வர்றா பொம்பளை பொண்ணு 210 எடுத்துருக்கா. எரும மாடு 175 எடுத்துருக்காங்க. 176 ஒன்னே 36 அது எதுவும் தெரியல எடுக்கூட. உடனே நான் மார்க் ஷீட் வாங்கி சார் அந்த மார்க் ஷீட்டை கீழே படிச்சு பாருங்க சார். என்ன கீழே படிச்சு போனா நீங்க படிச்சு பாருங்க சார். 35 are each in passing ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. என்ன சார் அர்த்தம்? 35 எடுத்தா பாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிருக்கு சார். கவர்மெண்ட்டே என்ன பாஸ்ன்னு சொல்லிடுச்சு. அப்போ நீங்க சொன்னா சொல்லலாம் எனக்கு சார். இது மட்டும் இல்லை கை தட்டுங்க. எதுக்காக சொல்றேன்னா நான் மார்க்குக்காக சொல்லல, மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மதிப்பை நீங்க கொண்டாடணும். அதுக்கு பிறகு காலம் மாறிச்சு. சிவஜி யாத்திரை பள்ளி மாதிரி, மோகன் சார் மாதிரி, ஜெகமேல் மாதிரி வச்ச மாதிரி இன்னைக்கு நிறைய மோட்டிவேஷன் பண்ணி நீங்க நல்லா படிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு 83ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் யாருன்னா பெண்கள் தான். முதலிடமும் பெண்கள் தான், 2வது பெண்கள் தான், 3வது பெண்கள் தான். 1 2வது ஆம்பளை பையனுக்கு நிறைய சலுகை கொடுத்துருப்பாங்க வீட்டில். அவர் படிக்கிறாருன்னு பேப்பர் போடுறவங்க கூட வீட்டில் போட மாட்டாங்க. 10th படிக்கிற ஸ்கூல்ல பேப்பர் போடுறவங்க கூட பேப்பரை கொண்டு அப்படி படிக்கிறான். பால் போடுறவங்க வீட்டுக்கிட்ட வந்து அப்படின்னா லாரி கூட போகும்போது 6 அடிக்காம நாய் கூட தெருக்க எல்லாம் கண்டிஷன் போட்டு வச்சிருக்காங்க. பையன் 10th படிக்கிறான். ஆனா அந்த சலுகையை பெண்களுக்கு கொடுக்கறது இல்லை. இதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு காலையில இருந்து நீ தான் பால் காப்பி போடணும். பெருக்கிட்டு போயிட்டு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு பெருக்கிட்டு போலாம். போடி வீட்டை பெருக்கிட்டு பால் போட்டு காப்பி போட்டு ஆயா வட்டி பண்ணி தாத்தா வட்டி பண்ணி அம்மா வட்டி பண்ணி அப்பாவுக்கு சாப்பாடு கட்டி அப்பா ஜாயின் பண்ணிட்டு அப்பா ஜாயின் பண்ணிட்டு அண்ணா சட்டி சேர்த்து ஜாயின் பண்ணிட்டு அதையும் முடிச்சுட்டு பஸ் கிடைக்குமா பஸ் கிடைக்காதா கவர்மெண்ட்ல கொடுத்து சைக்கிள் இருக்குமா எடுத்துட்டு அவ்வளவு எடுத்துட்டு 9 டீச்சர் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்களை செஞ்சு படிச்சு பாஸ் ஆகிற மாதிரி அங்கதான் நீங்க வெற்றி இருக்கு. இவ்வளவு விஷயங்களையும் நீங்க பார்த்துட்டு உள்ள வந்து பஸ்ல ஏறி பஸ் கிடைக்குமா பஸ் கிடைச்சா சீட்டு கிடைக்குமா சீட்டு கிடைச்சா டிக்கெட் கிடைக்குமா டிக்கெட் கிடைச்சா இது பண்ணுவோம் மகளிர் ஃப்ரீயாச்சு முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. இவ்வளோத்தையும் பார்த்துட்டு உள்ள வந்து அதுக்கு உள்ள வந்து நேற்று ஹோம் ஒர்க் வீட்டு சொல்லிட்டுமே அது எந்த ரூம்ல இருக்கு தெரியும். அந்த கவலையில உட்காந்துட்டு அந்த கவலையில கூட உட்காந்துட்டு சயின்ஸ் டீச்சர் மேக்ஸ் டீச்சர் தமிழ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் நடத்துற பாடத்தை மனசுக்குள்ள ஏற்றி மார்க் வாங்கி தமிழ்நாடு ஜெயிச்சு காமிச்சு ஓட்ட பண்ணி ஜெயிக்கிறப்ப அங்கதான் வச்சிருக்கு. இந்த எண்ணங்கள் மட்டும்தான் பாருங்க. நான் மார்க்கை பத்தி பேசும்போது மோகன் சார் அங்க சொல்றாரு, சார் ஏன் சார் அப்படி சொல்றீங்க? எவ்வளவு பேர் உழுந்து படிச்சாலும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 1 தான் வரும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 2 தான் வரும். ஆனா நீ கைத்த நல்ல பொண்ணு கை தட்டுங்களா எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 1 தான் வரும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 2 தான் வரும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 3 தான் வரும். ஆனால் எல்லாரும் பாஸ் ஆகலாம்ல, எல்லாரும் பாஸ் ஆகலாம்ல, எல்லாரும் நல்ல மார்க் எடுக்கலாம்ல. அதை நினைச்சுக்கோ. நீ அந்த கற்பனைக்குள்ள போயிடாது, அந்த கற்பனைக்குள்ள நீங்க போயிடாதீங்க. நம்மளால ஸ்டேட் படிக்க முடியும் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்களா ஒருத்தனால ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அந்த கற்பனையில் போயிடாதீங்க. 10 லட்சம் பேர் பாஸ் ஆகலாம்ல, 10 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கலாம். இன்னைக்கு பொம்பளை பசங்க தான் உலகம் நம்பி இருக்கு. அதனாலதான் ஜெயலலிதா அம்மாவை புரட்சி சிங்கப்பெண்ணேன்னு சொல்றோம். ஏன் அந்த அம்மா அந்த அளவுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை கொண்டாங்க. ஜெயலலிதாவை இன்னைக்கும் பெண்கள் மதிக்கிறார்கள் சொன்னால் அந்த அம்மா கிட்ட இருந்த ஆளுமை திறமை மட்டுமே. அதெல்லாம் யாருக்கு குறையில்லாத மனுஷன் இருக்கு உலகத்துல? எல்லாருக்கும் குறை இருக்குதான் செய்யும். குறையில்லாத உலகத்துல மனுஷனே கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் குறை இருக்கு. குறையில்லாத யாரு உலகத்துல? ஒண்ணுமே குறையில்லாத 2 பேர் தான். ஒண்ணு பைத்தியக்காரன், இன்னொன்னு பிறந்த குழந்தை. இந்த 2 தவிர உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. எல்லாருமே இருக்கு. நீங்க காமராஜர் நான் சன் டிவில பேசி இப்போ வேந்த டிவில பேசி 1.25 கோடி பேர் பாத்துருக்காங்க. நீங்க புடிச்சு வச்சுங்க 1.25 கோடி பேர் பாத்துருக்காங்க அந்த செய்தியை. மெரினா பீச் யார் யார் போயிருக்குது? கை தூக்க பார்க்கலாம். டீச்சரும் கை தூக்கலாம்.
ஒரு டீச்சர் பாதி தூரம் போயிட்டு வந்துட்டு போடுறோம். நம்ம ஒரு டீச்சர் பாதி தூரம் கேட்டுக்கிறாங்க. ஆமா, அது பாதி தூரம் போயிட்டு பாதியில் வேண்டாம். எல்லாம் நம்மளே ஒரு கை தட்டிப்போம். மெரினா பீச் நீங்க போனீங்கன்னா எம்ஜிஆருடைய நினைவிடம் இருக்கு. சொல்லக்கூடாது, நான் சொல்லும் போது சொல்லணும். எம்ஜிஆருடைய நினைவிடம் இருக்கு, ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவிடம் இருக்கு, அப்புறம் யாரு அண்ணாவுடைய நினைவிடம் இருக்கு, கலைஞருடைய நினைவு 4 பேர் நினைவிடம் இருக்கு. 4 பேர் முதலமைச்சராக இருந்தவங்க தான். காமராஜரும் ஒரு 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர். இது நான் டிவியில் சினேகன் தலைமையில் பட்டிமன்ற வேந்த டிவியில் பேசுறது. காமராஜர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர். அவரும் 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை கொடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவர் யாருன்னா பெருந்தலைவர் காமராஜர் தான். ஏன் அந்த இடத்துல அவருக்கு நினைவிடம் இல்லைன்னு என் பையன் கேள்வி கேட்பான் பட்டிமன்றத்தில். அப்ப நான் சொல்லுவேன், அந்த இடத்துல காமராஜருக்கு நினைவிடம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த 4 நினைவிடம் இருக்கக்கூடிய சாலைக்கு பேர் காமராஜர் சாலை. இந்த 4 நினைவிடமும் இருக்கக்கூடிய சாலை காமராஜர் சாலை. அது என்ன அர்த்தம்? காமராஜர் சாலைனா பாதையின் அர்த்தம். காமராஜர் பாதையை நீ கடக்காமல் அந்த இடத்திலே நீ புகழடைய முடியாதுன்னு சொன்னால் காமராஜர் உடைய வழியை பின்பற்றினால் மட்டும்தான் வெற்றி பெற வேண்டும். இப்ப நமக்கு படிப்பை தவிர வேற எதுவும் தேவையே இல்லை. இப்ப நமக்கு படிப்பு தான். உங்களுக்கு சாப்பாடு போட ஆளுக்கு, துணி எடுத்த ஆளு, இப்படி எல்லாம் துணி எடுத்து எங்க வீட்டுல துணி எடுத்தாங்க. நாங்க 4 பேர் ஆம்பளை பசங்க, ஒரே ஒரு அக்கா. 4 பேருக்கு எங்க அப்பா திருவத்தூர்ல இருந்து ஒரே சைஸ்ல டவுசர் கொண்டாந்துருவாரு. 4 பேரும் ஒரே சைஸ்ல. ஒருத்தருக்கு மட்டும் தான் அது கரெக்டா இருக்கும். ஒருத்தருக்கு இங்க இருக்கும், ஒருத்தருக்கு இங்க இருக்கும், ஒருத்தருக்கு முக்கா பேண்ட் இருக்கும். எப்படியா போடுறது? போட்டுக்கோ, திருப்பி எல்லாம் போய் போட முடியாது. அவ்வளவுதான். பெல்ட் எல்லாம் கிடையாது. அண்ணாச்சிக்கல்ல போயிட்டு அந்த நூல் பொட்டலை கட்டுவாங்க பாருங்க. இப்போ அந்த அண்ணாச்சிக்கல்ல பொட்டலை கட்டி தான் இருக்கிற அந்த நூல் இருக்கு. அந்த அண்ணாச்சிக்கல்ல வாங்குற பொட்டலை கட்டும் தான் நாங்கள் வந்து பெல்ட்டா மாட்டி கட்டிப்போம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய துணி கடைக்கு போயிட்டு, உங்களை தான் சொல்றேன், பெரிய துணி கடைக்கு போயிட்டு அங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒன்று இருக்கு. உனக்கு எந்த உடை பிடிக்குமோ நீ தேர்ந்தெடுத்துக் கொள் என்று உங்க அப்பன் உனக்கு சலுகை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நீ செல்லமாக வணக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை மட்டும் புரியும். எந்த ஸ்கூல்ல சேர்ந்தா நீ நல்லா படிப்ப, எந்த காலையில செத்தா உன்னை நல்லா படிக்க வைக்க முடியும் அப்படின்னு உங்க அப்பா நினைக்கிறான் இல்லையா? பொண்ணு ஸ்கூட்டர் வாங்கி தரான், கண்ணு கருக்காம இருக்க கண்ணாடி, கை கருக்காம இருக்க கை க்ளோஸ், இவ்வளவும் வாங்கி தர்ற உங்க அப்பனுக்கு உன்னை எங்க திருமணம் செய்து வச்சாடி நல்லா இருப்பேன்னு உங்களுக்கு அப்பனுக்கு தெரியும். ஆனால் இவங்களா பார்ப்பாங்களாம், இவங்களா போவாங்களாம், இவங்களா பேசுவாங்களாம், இவங்களா பண்ணுவாங்களாம், இவங்களா கல்யாணம் பண்ணிப்பாங்களாம், இவங்களா ஓடுவாங்களாம். அவன் தட்டிட்டானா அவங்க அப்பா கிட்ட நிற்பாங்க. அப்போ உனக்கு கண்ணீரை துடைத்து விடுவது உன் தந்தையும் தாயுமாகத்தான் இருப்பார்கள் என்ற ஒரு வார்த்தையை காலம் இருக்கு. அதுவும் கால நேரம்லாம் நிறைய இருக்கு. ஏன் இருக்க டீச்சர்ஸ்லயே யாராவது டீச்சர் லவ் மேரேஜ் கூட பண்ணிடலாம். இங்க இருக்க டீச்சர்லயே யாராவது லவ் மேரேஜ் பண்ணிடலாம். அதனால அது காதலுக்கும் ஒரு காலம் இருக்கு, அதுக்கும் வயசு இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு நல்ல இடத்துல வேலை செய்யும் போது அங்க நல்ல பையனை பார்த்தான்னா வீட்டுல வந்து கிட்ட விடுமா, எங்க ஸ்கூல் ஆபீஸ் வேலை செய்ய நல்ல குட் ஹேபிட்மா, நீங்க சம்மதிச்சா நான் கட்டிக்கிறேன்னு சொல்றாரு சொல்லும்போது அந்த கல்யாணத்தை பெற்றோர்கள் நினைத்து விட்டால் 1000 காலத்து பயிராக அந்த கல்யாணம் விளங்கும் என்பதை புரிஞ்சு கொண்டா தப்பே வாழ்க்கை நடக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த எண்ணத்துக்குள்ள நீங்க வந்துடணும். 2வது, எங்க வாத்தியார் மனப்பாட பகுதி சொல்லிட்டார். அதனால அறநிலைப்பட்டதை இயல்பாழ்க்கை அதெல்லாம் எனக்கு சொல்லி தரல. நன்றிக்கு வித்தாகும் நல்லெடுக்கும் தீயெடுக்கும் எங்கள் இடுமை தரும், இந்த மாதிரி 10 திருக்குறள் தான் எனக்கு சொல்லி படப்பாடமே. அதுக்கு பிறகு நான் பட்டிமன்றம் பேச ஆரம்பிச்ச காலத்துல திருக்குறள் சொல்லணுமே டீச்சர், உங்களை தான் சொல்றேன், ஜெகத் மேரி டீச்சர். அதுக்கு பிறகு நான் வந்து ஜெகத் ஜோதி. அதுக்கு பிறகு நான் வந்து நிறைய திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் நெஞ்சத்தாருக்கு ஆதரவான கூட அதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிச்சதுதான். முதல்ல 10 குறள் தான் எனக்கு தெரியும் திருக்குறள். எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தது CR சுப்பிரமணியன். அவர் சொல்லி கொடுத்தது 10 குறள் தான். இது யாரு மனப்பாடம் பண்றா? எங்க வாத்தியார் பெஞ்சுவார் என்கிட்ட வந்து, யாரு மனப்பாடம் பண்றா சார்? கஷ்டப்படுத்துறீங்க சார், போயிட்டு வாயிலே நுழைய மாட்டேங்குது சார் எனக்கு. இப்போ அந்த பசங்களாம் ஒவ்வொன்றும் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. நாட்டு செய்தியை பத்தி, புத்தரை பத்தி, பகவத்கீதையை பத்தி, பைபிளை பத்தி, குரானா பத்தி, பெரியார் சிலை பத்தி எல்லாம் அடுத்த முறை சொல்லும்போது ஒரு பெரியார் சிலையை பத்தி சொல்லுங்க. ஏன்னா பெரியார் மட்டும் தமிழ்நாட்டில் பிறகுனா நீங்க எல்லாம் இந்த இடத்துல பள்ளிக்கூடத்துக்கு உள்ள வந்தே முடியாது. காமராஜர் மட்டும் பிறகுனா நீங்க படிக்கவே முடியாது. காமராஜர் மட்டும் தமிழ்நாட்டில் பிறகுனா படிக்கவே முடியாது. எல்லாம் குலக்கல்வி தான். அப்ப என்ன சொல்லி அதே சொல்லலாம். அப்ப கக்கூஸ் கிளீன் பண்ணா நீங்க கக்கூஸ் தான் கிளீன் பண்ணணும். அவன் செருப்பு தைக்கணும், நீ செருப்பு தான் தைக்கணும். அந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழித்து அனைவரும் படிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டாந்து யாருன்னா பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். பிரியங்கா ராகுல் வைக்கிறான். ஆனா அந்த வடநாட்டில் எவனா ஒருத்தன் காமராஜர் பேர் வச்சிருக்கானே? தமிழ்நாட்டில் மட்டும்தான் காமராஜர் பேர் வைப்பான். வடநாட்டில் எவனும் காமராஜர் அண்ணாதுரைங்க யாரும் பேர் வைக்கல. நம்ம தான் வடநாட்டு பேரை கொண்டு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டு பேரை ஒருத்த கூட அதை வைக்கிறதே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தமிழர்கள் மீது வைத்திருந்தோம். இன்னும் ஒரு செய்தியை மட்டும் குறிச்சு வச்சுங்க. உங்களுக்கு பட்டிமன்ற பேச்சாளர் யாருன்னா ஆவண ஆசை தான் மோகன் சார் நம்பர் கேளுங்க, உங்களே மேலே ஏற்றி விட்டுலாம். அறந்தாங்க நிஷா கலக்க போகுது யாரு, பழனி கலைஞர் டிவியில் பேசுறீங்க, நீங்களாம் ஏன் பண்றதுக்கு போனவங்க தான். ஒரு செய்தி மட்டும் நல்லா குறிச்சு வச்சுங்க, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே சில விஷயங்கள் படத்துல படம். அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு நாடு. இப்போ 1954 அப்படியே மைண்டுக்குள்ள ஏற்றிக்கணும் வருஷத்தை. 1954
அமெரிக்காவை எதிர்த்து வியட்நாம் போட்டு போகுது. வியட்நாம் வந்து இலங்கை மாதிரி ஒரு சின்ன நாடு. அமெரிக்காவை எடுத்து வியட்நாம் ஜெயிச்சிருது. இப்படி கற்பனை பண்ணும்போது உள்ள ஏற்றிக்கணும் சரக்கு. நான் அப்படி கேட்டு செவி வழியா பதிவானதுதான். நிறைய புத்தகம் வேணா குறிப்பா என் பையனை கேட்பேன். இன்னைக்கு என் பையன் சொல்லி கொடுத்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என் பையன் அருண் நியூஸ் 7 சேனல்ல கண்டென்ட் ரைட்டரா இருக்கான். தம்பிராமையாவுடைய படத்துக்கு அவன் தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கான். நான் அவனை ஃப்ரீயா விட்டேன். 10th எவ்வளவு மார்க் தெரியுமா? 482. அவன் உண்மையிலேயே 482. ரேவூர் பத்திரமா ஸ்கூல்ல தான் படிச்சான். 482. நான் அவனை அவங்க அம்மா தான் வளர்ப்பு. நான் அவனை கண்டதே இல்லை. அவன் என்ன மதிக்க மாட்டான். அவன் பெரிய வண்டி என்ன கேட்டதே இல்லை. அவன் என்ன ஒரு வார்த்தை கேட்டான் பாரு, எனக்கு இன்னும் சுருக்கு இருக்கு, வண்டி வேணும்ப்பா எனக்கு. என்ன மாதிரி வண்டினா பெரிய வண்டியில வாங்கினது, அப்பாச்சி வண்டியில வாங்கிடாத, எனக்கு ஸ்கூட்டி மாதிரி ஒரு அழகா சிம்பிளா இருக்கணும்னா மாடல் காமிக்கிறேன். அவரை நானும் இறங்கி அந்த அம்பேத்கர் சபையில இருந்து வண்டியில் என் வண்டியில் ஏறி போயிட்டு நான் வச்சிருக்க ஒரு பெரிய வண்டி இப்போ போயிட்டு எதிர்க்கு அவன் சொன்ன மாடலே ஒரு பொண்ணு வண்டி கொண்டு வருது. அந்த பொண்ணு ஒரு 18 வயசா இருக்கும். அவன் சொன்ன மாடலே என்னுடைய கற்பனையில் அந்த வண்டி வருது. இது ஓகே வாடான்னு கேட்டேன். அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு போகும். அவன் வீட்டுக்கு சொன்னா பாரு ஒரு வார்த்தை, நான் தகப்பன் சாமி தான் வேணுக்குமா, எப்படிமா இந்த ஆளை கட்டிட்டு பாருங்க. ஒரு வண்டி மாடல் கேட்டோம்மா, அது ஒரு பொண்ணு ஓட்டி வருதுமா, இந்த மாதிரி கலரோட வண்டி வேணுமான்னு கேட்டப்ப இது ஓகே வான்னு கேட்கறமா, அந்த பொண்ணு திருப்பி பார்த்து போகுதுமா அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ பெரியவர்கள் இருக்க மட்டும் இல்ல, சிறியவர்களிடத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது என்பதை என் மகன் சொல்லி கொடுத்திருக்கிறான். ஒரு லாஜிக் அவன் சொல்லட்டுமாப்பா, என் பையன் சொன்னது, பையன் சொல்லி நீ சொன்னா சிவந்தி யாத்திரா பள்ளிக்கூடத்துல பேசுறான்னா அது சொல்லுதுமா, சிறிய பெரிய வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? சிறிய பெரிய, சிறியவுக்கு பெரிய ரா போடுவோம், பெரியவுக்கு சிறிய ரா போடுவோம். அப்படியே அந்த எரிசல் மண் கண்ணு முன்னாடி கொண்டாடணும். சிறியவுக்கு பெரிய ரா போடுவோம், பெரியவுக்கு என்ன தெரியுமா? சிறியவர்களும் தவறு பெரிய காரியங்களை செய்வார்கள், பெரியவர்களும் சின்ன காரியங்களை செய்து அசிங்கப்படுவார்கள் என்பதை சொல்லிக் கொடுத்தது தமிழ் என்று புரியுங்கள். சொல்லிக் கொடுத்தது தமிழ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் சிறப்பு வாய்ந்த மொழிகள் தான். ஆங்கில மொழியும் சிறப்பு வாய்ந்த மொழி தான், இந்தி மொழியும் சிறப்பு வாய்ந்த மொழி தான், சமஸ்கிருத மொழியும் சிறப்பு வாய்ந்த மொழி தான். உன் தாய் மொழியில் நீ படி ஒரு மொழியை மட்டும், மற்றது இங்கிலீஷ்ல படிச்சுக்கலாம், பிரெஞ்சு கூட படிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு மாணவனை பார்த்து கேட்கறாங்க, குறிச்சு வச்சுக்க, இதை மைண்ட்ல நல்லா ஏத்து, இதான் உனக்கு முக்கியமா பயன்படும், எப்பயாவது பயன்படும். ஒரு மாணவனை பார்த்து கேட்கறாங்க, ஆங்கிலம் படித்து அயல் நாட்டில் வேலை செய்யணுமா? அடுத்து அப்படிங்க வடிவில் சொல்லுவாங்க பேசும்போது, அடுத்து ஆங்கிலம் படித்து அயல் நாட்டில் வாழ வேண்டுமா? அடுத்து சமஸ்கிருதம் படித்து மேல் லோகத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? அடுத்து இந்தி படித்து விட்டு இந்தியா முழுக்க வாழ வேண்டுமா? அடுத்து தமிழ் படித்து விட்டு வாழ்கின்ற காலத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டுமா? உடனே அந்த பையன் சொல்றான், ஆங்கிலம் படித்து விட்டு அயல் நாட்டு சொல்லிட்டு அப்பா அம்மா நடுத்தரில் விட்டு போற வாழ்க்கை ஆங்கிலம் வேண்டாம், என்னைக்கோ போகிற சமஸ்கிருதம் சொர்க்கத்துக்கு சமஸ்கிருதம் படிக்க வேண்டாம், தமிழ்நாட்டிலே நிறைய வேலை இருக்கு, அது எதுக்கு இந்தியில படிச்சுட்டு இந்தியாவில் வேணும், வாழ்கின்ற காலத்திலேயே சந்தோஷமாக வாழக்கூடிய தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொன்னவர் யார் தெரியுமா? நம்முடைய தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பேரை நீ மறக்க கூடாது. ஊவே ஐயர், ஊவே சார் சொல்லுவாங்க. காந்தி தாத்தாங்கிறோம், நேரு மாமாங்கிறோம். அவரு நம்ம அம்மா கூட பிறந்தாரு. என்னங்க அப்பா என்ன உங்க அப்பாவை பெத்தாரு காந்தி தாத்தா? தாத்தாங்கிறது கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, உங்க வீட்டுல எத்தனை பேருமா? நல்ல ஏச்சு. யார் யாரு? நீங்க எத்தனை பேர் பசங்க? 2 பேர். ஓகே, குட். உங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் பொண்ணு நீங்க யார் யாரு? தங்கச்சி. ஓகே, குட். நீங்க நல்ல மங்களகரமா இருக்க பொண்ணு. அண்ணா 2. ஓகே, குட். மூக்குல கேள்விச்சு அந்த பொண்ணு. ஏன் நான் கரெக்டா பார்த்துட்டு தான் இருப்பேன். யார் யாரு? அண்ணா நீங்க 2 பேர். குட். இந்த 4 பேரை கேட்டேன். 2 பேர் இருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த பிறப்புல 2 பிள்ளைங்க தான். இந்த பிறப்புல 2 பிள்ளைங்க தான். ஆனால் வருஷத்துக்கு 40 பிள்ளைகள், 10 வருஷத்துக்கு 400 பிள்ளைகள், 30 வருஷத்துக்கு 1200 பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்குன்னா அது ஆசிரியர்கள் மட்டும்தான். அப்படியே கணக்கு பாரு. வருஷத்துக்கு 40, 10 வருஷத்துக்கு 400, 30 வருஷம் ஆசிரியர்கள் 1200 பிள்ளைகள். ஒண்ணு. ரெண்டாவது, அடிச்ச உடனே நீங்க வீட்டுல போய் அழுவுறீங்க, டீச்சர் அடிச்சுட்டா, டீச்சர் அடிச்சுட்டா. சில ஸ்கூல்ல நான் எல்லா ஸ்கூல்ல பொதுவாகவே பேசிடுறேன். உடனே அந்த டீச்சர் அடிச்ச டீச்சருக்கு குழந்தைகள் வச்சு செத்தா, கொட்டி எதை போய் அடிச்சுட்டா. உடனே ஊரே திரண்டு வந்தோ, அது 10 குறைக்கு கேமரா தூக்கி வந்துடுறாங்க. பள்ளிக்கூடத்தில் மாணவி அடித்த ஆசிரியர், பரபரப்பும் செய்தி, விளம்பர இடைவேளைக்கு பிறகு காருங்கள், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்குபவர்கள் இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்து டீச்சர் மேட்ச் பொறுத்து பள்ளிக்கூட விளம்பரமா போடுறான். போட்டு அப்படியே போட்டு போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் நிக்குது. அந்த டீச்சர் அவங்க போய் தேச துரோகி மாதிரி, யாருக்கோ குண்டு வச்சு கொட்டா மாதிரி, யாரையோ குண்டு வச்சு அடிச்சா மாதிரி. பொம்பளை பசங்க விட்டுருங்க. என்னைக்கு வாத்தியார் இருந்து கொம்பு நம்ம பறிச்சோமோ அந்த கொம்பு இப்ப போலீஸ்காரன் கையில இருக்கு. இங்க வாங்காத போதே போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சு வாங்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு குற்றவாளியும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆசிரியர் பஞ்சாயத்து. உங்க வாத்தியார்லாம் உரிச்சு தொங்க போட்டுவாரு.
கோபால் வாத்தியார் அடிச்சு சாவடிச்சிருவாரு, எல்லாரையும் அடிச்சுனே வருவாரு. ஹோம்ஒர்க் செய்யாதவங்கள எங்கேயா செய்யல உருட்டு கட்ட மோகன் சார்லாம் வாங்கியிருப்பாரு. அதுல ரோல் கட்ட மாதிரி இருக்கும், அதுல போட்டு பிடிப்பாங்க, அதுதான் அடிப்பாங்க. அடிச்சுட்டே வருவாரு, கை நீட்டுவார். சார் நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீட்டா கையா, நான் தான் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டேன்ல, நாளைக்கு செய்யாம ஒரு வெள்ள அட்வான்ஸ் கொடுத்தீங்க டோட்டலாக அப்படி போட்டு மொத்தமாக சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி வாங்கணும் போத. ஆமா, ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டேன் நான் 83ல். எங்க எச்சம்மா எங்க வாத்தியார் எங்க அப்பா என்ன 1 வாரம் ஊற வச்சு வச்சாங்க. உங்களை பொண்ணுகிட்ட பேசுறேன் வரும்போது போகும்போதுதான் வரும். இது என் பையன்கிட்ட நான் சொல்றேன், மாதிரி உங்க தாத்தனோ இந்த எச்சமோ ஒரு பொண்ணுகிட்ட நான் பேசிட்டேன்ட்டு என்ன 1 வாரம் ஊற வச்சு வச்சாங்கடா அப்படின்னு. என் பையன் என்ன பத்தி தெரியாது, பொண்ணு பேசுனேன், அந்த பொண்ணு நல்லா இருக்குமா, அவன் டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கேன். இப்ப அந்த பொண்ணுகிட்ட பேசுவேன், பேசுவேன், அது அம்மாவுக்கு தெரியுமே. அனுசியா கிட்ட தான் நான் பேசுறேன், பொண்டாட்டி தான் ஸ்கூல்ல பட்டு அவகிட்ட தான் நான் பென்சில் கேட்டேன். ஆனா நல்ல கவனிங்க, இப்ப கை தட்டக்கூடாது. அன்னைக்கு ஒரு பென்சில் கேட்டதுக்கோ ஒரு பையன் கிட்ட பேசுறதுக்கோ அடி உத வாங்கின அந்த பெற்றோர்கள் இன்னைக்கு எந்த பையன் கிட்ட நீ பேசினாலும் உங்களை சந்தேகப்படாம பாக்குறேன்னா, என் பெண்ணின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவள் என் குடும்ப மனத்தை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கை கொடுத்தவரை அந்த நம்பிக்கை தான் நீங்க காப்பாற்று, அந்த நம்பிக்கை தான் நீங்க காப்பாற்று, அந்த நம்பிக்கை தான் நீங்க, அதுதான் உண்மை. அதை மட்டும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களை ஜெயிக்கவே முடியாது. யாராலும் ஜெயிக்க முடியாது. ஒருத்தர் டாக்டர் ஆகலாம், ஒருத்தர் இன்ஜினியர் ஆகலாம், ஒரு வக்கீல் ஆகலாம், ஒருத்தர் இந்த மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர் ஆகலாம். என்ன டாக்டரா இன்ஜினியர் ஆகிருந்தா என்ன நடந்திருக்கும், ஒரு 50,000 வந்து சம்பளம் வாங்கி வீட்டில் உட்காந்துருப்பேன். இப்போ நான் பட்டிமன்ற பேச்சாளர் மாசம் 30 நாள் வெளியே போறேன். நல்ல சாப்பாடு, பொண்டாட்டி தப்பிச்சு நல்ல சாப்பாடு, போற இடங்கள்லாம் சொகுசான ரூமு. ஆமா, அப்படியே அந்த ட்ரெஸ் துணி பெட்ஷீட்லாம் போட்டு வந்துருவாங்க, அவனும் தைச்சு கொடுப்பான். இங்கே தான் பெட்ஷீட் அவர் மிஷின் வாஷிங் மிஷின் போட்டோட நான் தான் காய போடுறது. கூப்பியா கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணியா, மனைவிக்கு ஹெல்ப் பண்ணணும். நமக்காக அந்த ஜீவனுக்காக ஒரு புருஷன் ஹெல்ப் பண்ணா அவன் புருஷனா இருந்த தகுதி இல்லாத நாள் வச்சுக்கணும். அந்த எண்ணத்துக்குள்ள போயிடணும். இதெல்லாம் விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கு. படிப்புல ஒரு வகுப்பு நடந்துட்டு இருக்கு, நான் இந்த போடியம்லாம் பேசவே மாட்டேன். எந்த ஸ்கூல்ல கூப்பிட்டா போடியம்லாம் நான் பேச முடியாது. தீபாவளி மைக் வச்சுதான் பேசணும்னு. அதுக்கு பிறகு காலநிலைக்கு மாத்தியாச்சு. அது பிறகு காலநிலை மாறி போகும்போது சரி கை மைக் வச்சு பேசிக்கலாம். இதெல்லாம் குறிப்பிடுதாம நான் பேசவே மாட்டேன். மைக் கரண்ட் வச்சா இதுவே நல்லா இருக்கு. அன்பளிப்பா பேச மாட்டேன், போடியம் இல்லாம பேச மாட்டேன், குறிப்பு இல்லாம எனக்கு பேசவே தெரியாது. பட்டிமன்றத்தில் ஸ்கிரிப்ட் மொத்தத்தையும் அப்படியே எப்படி பிட்டாச்சு போடுவோம் பள்ளிகளுக்கு எக்ஸாமுக்கு அந்த மாதிரி ஒரு குறிப்பிடாம நான் போக மாட்டேன். இப்போ காலம் எடுத்து அப்படி படிக்க ஒவ்வொரு செய்தி டெய்லி நல்லா காதை தடவி பாருங்க. காதை எல்லாம் தடவுங்க, காது மட்டும் மூக்கு தடவாத, நான் பார்த்துருப்பேன். காதை எல்லாம் தடவை டீச்சர் உள்பட காதை தொட்டு பாருங்க. இந்த காது வந்து கேள்விக்குறி மாதிரி இருக்கும், எடுத்துருங்க. இந்த காது கேள்விக்குறி மாதிரி இருக்கும். எது தெரியுமா, 2 காதுக்கு கேள்விக்குறி வச்சிருக்கா. நிறைய கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் பிறப்பிலேயே கேள்விக்குறி போல அந்த காதை படைச்சிருக்க. அது இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் காதுக்கு தான் இருக்கும். அந்த காதுக்குள்ள நிறைய கேட்கணும் அப்படிங்கிறதுதான் காது வச்சான். வீட்டுக்குள்ள பேரன் நுழைஞ்சான். பாட்டி ஊசியில நூல் கோத்துட்டு இருக்கா. என்ன பாட்டி பண்றேன்னு கேட்டான். ஊசியில நூல் கோக்குறேன்னு சொல்லிச்சு கல்வி. வேற சொன்னா 7 ஜென்மத்துக்கு அந்த ஊசியில நீ நூலை போக முடியாதுன்னா. ஏன்டா அப்படி சொல்ற, கட்டையில போற நினைச்சு ஊசி கீழே வந்து 3/4 மணி நேரம் ஆச்சுன்னா அந்த ஊசி எடுத்து ஊசி கொஞ்சம் எடுத்து கொடுறாச்சு. ஊசி எடுத்து கையில காட்டான், காதை காட்டுறாச்சு. ஊசி கேது பாட்டி காதுன்னா. ஊசிக்கு ஒரு காது இருக்குடா, அது வழியா நூலை விட்டா கிழிஞ்ச சட்டை தைக்கிறான்னு பாட்டி சொல்லிச்சு. தாத்தா வந்தாரு, பேரா ஊசிக்கு ஒரு காது இருக்கு, அது வழியா நூலை விட்டா கிழிஞ்ச சட்டையை தைக்கலாம். மனுஷனுக்கு 2 காது இருக்கு, அது அறிவார்ந்த நூலையும் நல்ல செய்திகளையும் காதிலே விட்டால் கீழ்ந்த மனதை ஜெயிக்கக்கூடிய நல்ல ஆற்றல், நல்ல பேச்சுக்களுக்கு நல்ல செய்திகள். சினிமாவில் எவ்வளவு நல்ல பாட்டுலாம் இருக்கு, சினிமாவில் எவ்வளவு அழகான நல்ல பாட்டுலாம் இருக்கு. நம்ம பார்க்கவே இல்லையே. நம்ம நீ காவாலா நான் காவாலா பாட்டுதான் மனப்பாடம் பண்ணிக்கிறோம். சொல்றீங்க அதெல்லாம் கேட்டு மனப்பாடம் பண்றோம். நல்ல விஷயம் பாட்டு எவ்வளவு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எம்ஜிஆர் 87 இறக்குற வரைக்கும் நைட்டு 10 மணிக்கு படுக்கும் போது இந்த பாட்டை கேட்காம படுக்கவே மாட்டாரு. இந்த பச்சை கேடிக்கொரு செவ்வந்தி பூவை தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலென அன்னச்சிறகினை மெல்லனை இட்டு வைத்தேன். நான் ஆராரோ வந்து தாளாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனா
நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. நான் ஆராரோ வந்து தாளாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. எவ்வளவு அழகான பாட்டுலாம் இருக்கு. பாட்டு மனப்பாடம் பண்ணு. எவ்வளவு அழகான பாட்டா இருக்கு. சாராயத்தை குடிச்சவங்க கண்ணு போச்சுங்க, சிலர் வாங்கி விட்ட மூச்சு கூட நின்னு போச்சுங்க. பைய கரைகிறது சில்லறதாம்பா, உன் பரம்பரைக்கே மிஞ்சிறது கல்லறதாம்பா. குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு புட்டு குரலு கட்டி தவிக்காதே. எவ்வளவு அழகான விஷயங்கள் சினிமாவில் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்க போகல. சினிமாவில் இல்லாத விஷயங்கள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் கைத்தட்டு வாங்க துபாயில போட்டு 14,000 ஜெயில போட்டான் ஒருத்தன். எனக்கு 14,000 ஜெயில போட்டான். சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை மனப்பாடமா சொல்ல முடியுமா? திருவிளையாடல் படம் நீங்க பார்த்துருக்கீங்க. தனுஷ் நடிச்ச திருவிளையாடல். அவர் திருவிளையாடல் வேற, அது வேற திருவிளையாடல். சிவாஜி கணேசனுக்கு திருவிளையாடல். தெரிந்து கொண்டு வந்த பாட்டு யாரும் கைத்தட்ட கூடாது. தெரிந்து கொண்டு வந்த பாட்டில யார் குற்றம் கூடியது? அவன் இவன் ஏகவசம் வேண்டாம். அவை இடத்துக்கு கேட்டால் இது சகலருக்கும் சகல உரிமையோ, இது அரசு என்று பெரும் புரோஜனமோ, அதனால்தான் சகலருக்கும் அதிகாரமோ. பாட்டை எழுதியது யார்? யாம் எழுதினோம். எழுதிய நீர் வராமல் பிறரிடம் கொடுத்திருந்ததுக்கு காரணம் அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வரும் புதவருக்கு பொருளில் பொய்யுரை தேவையில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டிலே விடை இருக்காது என்று அர்த்தமா? எங்கே நீ எழுதிய செய்கிற சொல்லும். பொங்குதேவா சொல்லுங்க. பொங்குதே வாழ்க்கை அஞ்சரை துப்பி காணும் சொல்பாது கண்டது முடியும் மயிலியே சரியாற்றி அழினம் உள்ளே. பாடல் உட்படுத்து மலர்களெல்லாம் ஆராயும் மண்டே, நீ கண்ட மலர்களோடு என் மனைவின் கூந்தலிடம் மனம் உண்டோ என்று கேட்பது போல எழுதியிருக்கிறேன். இறுதியாக மன்னருக்கு நீங்கள் சொல்லும் செய்தி, இயற்கையாகவே பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் உண்டு என்பது நான் ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனை திரவியங்களை பூசுவதனாலும் சில்க் ஷாம்பை போடுவதனாலும் தொடர்ந்து மல்லிகை பூவை போடுவதனால் தான் பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் உண்டே தவிர செயற்கை நடிகர்கள் உத்தம ஜாதி பெண்களுக்கு கற்பு கருவிழா விளங்கும் பெண்களுக்கு கூட கிடையாது. நாட்கள் இயக்க பாட்கள் இயக்குகிறாளே அன்னை கழுவு, அவளுக்கு தலைமகள் என்ன? அன்றாட வடிவம் ஈசனுக்கு இடப்புறம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை உமையவள், அதற்கும் அதில் தான் முக்கியமாக சத்தியமாக நிச்சயமாக நக்கீரா என்னை நன்றாக பார். நீரே முக்கன் முதல்வராயினும் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அங்க புரிந்துவிட அறிவால் மெய் பூசி பங்கப்படவே இரு கால் பரப்பி சங்கதனை கீழ்கிறன இருக்கும் நக்கீரனோ என்று ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கர நாடு கேள்வோம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அப்படிங்கிற ஒரு வசனம். இது சினிமாவில் வந்த வசனம்னா, இது சினிமாவில் வந்த வசனம்னா இதை மனப்பாடம் பண்ணி தான் துபாயில் எனக்கு ஒரு கேட்டு 14,000 ஜெயின் போட்டான். இயக்குனர் ரிசு கூட போயிருந்தேன். அவரு கூட போகல. எனக்கு 14,000, அவருக்கு 1,000. அவருக்கு 1,000 ஜெயின், எனக்கு 14,000 ஒரு ஷேக்கு. அவன் பாய் இந்த வசனத்தை கேட்டு எப்படி அதை மனப்பாடம் பண்ண வாய்க்குள்ள நில வச்சுக்கன்னு கேட்டான். வந்து வாயை செப்புன்னு இருப்பான். எதுவும் இல்லையே, நான் எப்படா பேசுறேன்னா இது எங்க அம்மா சொல்லி கொடுத்தது. எங்க வீட்டு பக்கத்துல பிள்ளையார் கோயிலுக்கு சித்தி விநாயகர்னு மார்கழி மாதம் ஆனா காலையில் திருவிழா வசனம் போடுவாங்க. டிவி கிடையாது, வாக்மேன் கிடையாது, ஹெட்போன் கிடையாது, செல்போன் கிடையாது, கண்ண கருமாந்திரமும் கிடையாது. டெய்லி அதை போட்ட உடனே உட்காந்து கேட்பான். அந்த காதுல கேட்ட செய்தி எனக்கு 14,000 செயினை வாங்கி கொடுத்துருக்குன்னா இந்த வகுப்பை நடத்தக்கூடிய அந்த காதுல கிடைக்கிற செய்தி நீங்க கேட்டீங்கன்னா வெற்றி வாங்கி தரணும். அப்படி காட்சி நீ பிறக்கும் போதே ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்க. இந்த உயிரணுக்கள் தாயினுடைய கருவுரைக்குள் போகும்போது, உன்னுடைய உயிரணுக்கள் உங்க தந்தையிடமிருந்து செல்கின்ற அந்த உயிரணுக்கள் உங்க தாயினுடைய கருவறைக்குள்ள போகும்போது 1 கோடி உயிரணுக்கள் வருமா? 1 கோடி உயிரணுக்கள் வருமா? அந்த 1 கோடி உயிரணுக்களையும் தோக்கடித்து விட்டு ஒரு அணுவாக நீ குரலுக்குள் சென்று வெற்றி பெற்றா பிறக்கும் போதே கோடி பேரை ஜெயிச்சுட்டு தான் இந்த உலகத்துல வந்து நீ பிறந்திருக்க. பிறக்கும் போதே கோடி பேரை தோக்கடிச்சு தான் நீ பிறந்திருக்க. அதுல 2 உள்ள ஒரு அதரட்டை, அதான் ரெட்டை 2 கூடாது. நானும் வரமாட்டேன், நானும் வருவேன் சொல்லிட்டு உள்ள வருது பேர் அதான் ரெட்டை. காஞ்சிபுரத்துல 7 குறைஞ்சிட்டு வரும், 7 ஒத்தே மட்டும் உள்ள வந்துருக்கு. வாழ்க்கையில பிறக்கும் போதே கோடி பேரை நீ தோக்கடிச்சுட்டு தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்க. உன்னை தோக்கடிக்க ஒருத்தர் யாருமே தேவையில்லை. ஏற்கனவே ஒரு கோடி பேரை நீ ஜெயிச்சு வந்திருக்க. அப்புறம் ஜெயிக்கிறது உனக்கு எப்படி ரொம்ப ஈஸியாச்சு. ரொம்ப ஈஸியாச்சு. அதை விட 1 கோடி பேர் ஒவ்வொரு இடத்துல ஜெயிச்சிருக்கல, அப்புறம் இங்க ஜெயிக்க முடியாதா? எல்லாம் ஜெயிச்சிடலாம். சாதாரணமா வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. வராண்டால வாத்தியார் வராரு. ஒரு பையன் வாழைப்பழம் தோல்வி போட்டான். கரெக்டா ஒரு பாக்கெட்ல வந்து வாத்தியார் நேரம் உள்ள வந்தாரு. அது வகுப்பு ஆண்கள் பசங்க பள்ளி. யாரா வாழைப்பழத்தோட போட்டதுனாரு? எல்லாம் சும்மா கொண்டிருப்பான். எவனா ஒண்ணு வச்சு போனா, யாரா வாழைப்பழத்தோட போட்டதுனாரு? எல்லாம் கம்மி நிக்கிறான். சொல்ல மாட்டேன். எந்திரிச்சு டேபிள் மேல, எல்லாரும் எந்திரிச்சு டேபிள் மேல நின்னான். ஒரே ஒரு பையன் மட்டும் உட்காந்துருந்தான். அப்படியே ஏன் துறைக்கு தனியா சொல்லுவோம்? ஏன் நிக்கணும்? நான் ஏன் சார் நிக்கணும்? வாழைப்பழத்தோட நான் போடல. செய்யாத தப்புக்கு என்னால தண்டனை அனுபவிக்க முடியாது. வாத்தியார் சபாஸ், இப்படி ஒரு மாணவன். அந்த மாணவன் தான் சுதந்திரம் எனக்கு பிறப்புரிமை, அதை அடங்கிய திருவள்ளுவர் சொன்ன பால கங்காதர திலகர்.
படிப்புக்கு 90% கொடுக்குற நீ பொது அறிவுக்கு ஒரு 10% கொடு. இந்த பக்கம் வந்துருமா பாப்பா, இப்படி வந்துருங்க. இங்கே அந்த இடங்காலியா இருப்பாருங்க. என்ன ஒண்ணு மண்ணில் உட்காரணும், முடிச்சுக்கலாம் அந்த சீக்கிரமா. உங்களுக்காக வந்திருக்கேன். நான் ஒரு கிளாஸே கட் பண்ணுங்க. அந்த அந்த கிளாஸுக்கு போக வேண்டிய மாணவன் வந்து கை கட்டுங்க. நீங்க அங்க போறீங்கன்னா அந்த கிளாஸ் நடந்துருக்கும் உங்களுக்கு. ஆனா நான் பேசக்கூடாது, லாஜிக்குள்ள வந்துருங்க. படிக்கும் போது அப்படியே மனப்பாடம் பண்ணி படிச்சுன்னா மனப்பாடம் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மனப்பாடம் பண்ணினா அந்த பாடம் வந்து மனப்பாடம் ஆகாது. திருக்குறள் மனப்பாட பகுதி மட்டும்தான் நீங்க அந்த 10 திருக்குறள் மனப்பாடமா படிக்கணும். எங்க கால எழுத்து போடணும், எங்க புள்ளி வைக்கணும், அந்த 10 திருக்குறள் மனப்பாட பகுதியிலே கொடுத்துருப்பாங்க 10ஆம் வகுப்புல +2 புக்ல. மற்றவெல்லாம் நீங்க யதார்த்தமா தான் கொஸ்டின் பேப்பர்லயே போட்டுருப்பான் பாருங்க. ஒரு சில கொள்கைகளை தவிர உங்களோட உரைநடையில் எழுதணும்னு போட்டிருப்பான். நம்முடைய கற்பனையில தான் எழுதணும். ஒரே ஒரு கேள்வி தாங்க எனக்கு 3 மார்க் வாங்கி கொடுத்தது 6வது படிக்கும் போது. குடித்தவன் ஏன் தள்ளாடுகிறான் இதான் கேள்வி. குடித்தவன் ஏன் தள்ளாடுகிறான், சிறுமூளை பாதிப்பதால் குடித்தவன் தள்ளாடுகிறாங்கிறது தான் பதில். எனக்கு அந்த சிறுமூளைன்றதே தெரியல. எனக்கு அப்ப சிறுமூளை ஒர்க் பண்ணல. பேப்பர் எடுத்த பேனா எடுத்து ஏன் குடித்தவன் தள்ளாடுகிறான் என்று சொன்னால் இப்படி ஆரம்பிக்கிறேன். சம்பளம் வாங்குகிறான், வீட்டுக்கு செல்லும் முறையில் மதுபான கடை இருக்கிறது, குடிக்கலாமா என்று உள்ளே செல்கிறான். வாத்தியார் படிக்கிறார் இன்ட்ரெஸ்டாக. ஒரு கேள்விக்கு இவ்வளவு பதிலா உள்ளே செல்கிறான். அங்கே இருந்தால் அவருடைய பழைய நண்பர்கள் உள்ளே குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் அவர்களும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். குடிக்கிறார்கள், குடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கையில் இருந்த காசு தீர்ந்து விட்டது. பிறகு வெளியே வருகிறார்கள், கடன் வாங்குகிறார்கள். கடன் வாங்கின காசையும் குடித்து விட்டார்கள். பிறகு பார்த்து வழியில் செல்வதை திருடி இருக்கிறார்கள், அதையும் குடித்து விட்டார்கள். இப்படி காலை முதல் மாலை வரை இவர்கள் குடித்துக் கொண்டே இருந்ததால் இவர்களுக்கு போதை அதிகமாகிவிட்டதால் அவன் தள்ளாடுகிறான். எல்லாருக்கும் 1 மார்க் போட்ட வாத்தியார் கோபால் வாத்தியார் எனக்கு 5 மார்க் போட்டாரு. ஏன்னா ஒரு குடிகார சம்பந்தப்பட்ட ஒத்த விஷயத்தையும் இவ்வளவு கரெக்டா இருக்கீடா, இதுக்காகவே ஒரு மார்க் போடணும். இதுதான் உண்மை. உங்களை கற்பனைக்காக அந்த பாடங்களை மட்டும் நீங்க கற்பனை செஞ்சாலே ஜெயிச்சிட முடியாது. ஒரு சில பகுதிகளை தவிர மற்றதெல்லாம் நீங்க சொந்த ஹோல்ல தான் எழுதணும். எனக்கு இங்கிலீஷ் 10th படிக்கும்போது இங்கிலீஷ் சுத்தமா தெரியவே தெரியாது. என் பேரை தவிர எனக்கு எங்க அப்பா பேர் கூட, எங்க அப்பா பேர் அண்ணாமலை, எங்க அப்பா பேரை கூட எனக்கு எழுத தெரியாது. எங்க குடும்பத்துக்கு ஜாதி பிரச்சனையே வராது. எங்க குடும்பத்துல தெரியுமா உங்களுக்கு, எங்க குடும்பத்துல பாரதி சொன்ன மாதிரி பல ஜாதிகள் எங்க குடும்பத்துல. எங்க அப்பா நாடாரு, எங்க அம்மா மொழியாரு, எங்க அண்ணி வன்னியரு, எங்க அக்கா பொண்ணு மீனவர் பத்தி லவ் பண்ணி கட்டிடுச்சு. எங்க இன்னொரு அக்கா பொண்ணு என்ன ஜாதினே தெரியாம கட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க அக்கா பையன் மறுபடியும் ரெட்டியார் பொண்ணை கட்டிக்கிட்டான். உலகத்தில் இருக்கக்கூடிய பாரத விழா எங்கடா இருக்குன்னா எங்க குடும்பத்துல தான் இருக்கு. நாமெல்லாம் ஜாதி மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள். ஞாபகம் வச்சுங்க, நாமெல்லாம் ஜாதி மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள். இப்ப இருக்கக்கூடிய காலமுறை அப்ப கிடையாது. இப்ப கேமரா அப்புறம் படம் பிடிச்சிருக்காங்க எங்க அக்கா மக்காவும் கால ஒரு சேராவது போட வச்சிருக்கலாம் அவங்களுக்கு. பாருங்க, கொடி கம்பத்துக்கு முன்னாடி நின்று கை கட்டி கொடி எப்படா சொல்லிட்டு காலம் போய் 83ல ஒரு 40 ஆண்டு காலம் கழிச்சு என்னையே கொடியேற்ற வைக்கிற அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன்ல, அந்த வளர்ச்சி உங்களிடமும் இருக்கிறது என்பதை புரியுங்க. அதுதான் விஷயம். அந்த எண்ணத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க. அந்த எண்ணத்துக்குள்ள நீங்க வந்துட்டாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதுதான் தன்னம்பிக்கை. ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் தன்னம்பிக்கை. நம்ம தோற்றுருவோம் நினைச்சா தோற்றுவோம். வண்டி வாங்கி தர்றது எதுக்கு உங்களுக்குலாம்? 2 வீலரு. இப்போ யார் யார் ஓட்டுறா 2 வீலர் கை தூக்குங்க. பொம்பளை பொண்ணுல இவ்வளோ பேர் ஓட்டுறீங்க, வண்டி ஓட்டுவீங்க. 18 வயசு முடிஞ்ச பிறகு தான் வண்டி ஓட்டணும் லைசன்ஸ். 18 வயசு முடிஞ்ச பிறகு தான் வண்டி ஓட்டணும் லைசன்ஸ். 18 வயசுக்கு பிறகு தான் கொடுப்பான். ஆனா இப்போ உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஏன் வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா? நீங்க விரைவாக பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான். வீணா பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு வண்டி வாங்கி தரல, விரைவாக செல்வதற்கு தான் உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க நாளைக்கே கண்டுபிடிச்சிடலாம். மணலி மார்க்கெட்ல உலகத்துல 3 விதமான பால் இருக்கு. தாய்ப்பால், பசும்பால், அமலாப்பால் இல்ல, எருமைப்பால். தாய்ப்பால், பசும்பால், எருமைப்பால். இந்த 3 பால் தான் நம்ம குடிச்சு வளர்ந்துருப்போம். மேக்சிமம் தாய்ப்பாலை குடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தாய்ப்பால் குடிக்கிறது பசும்பால், பசும்பால் போன பிறகு எருமைப்பால். இந்த 3 பாலை யார் அதிகமாக குடிச்சாங்கன்னு நாளைக்கு மணலி பஸ் ஸ்டாண்ட் பார்த்துட்டு நீங்க 2 வீலர்ல போனா கண்டுபிடிச்சிடலாம். 2 வீலர்ல போகும்போது உங்க அப்பா ஆர்னி சொல்லுங்க, கிங் கிங், திரும்பி பார்த்துட்டு போங்க சார்பான். இவன் சுத்தமான தாய்ப்பால் குடிச்சவன். கிங் 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 கிங். என்னடா அவசரம்? இவர் பசும்பால் குடிச்சவர். பேட்டரியே போடும். புள்ளி போடும். இவர் பியூர் எருமைப்பால் குடிச்சு வாழ்ந்தவர். வாகனம் செல்வதே வந்து ஓட்டுறதுக்கும் சுலபமா போறதுக்கும் மணலிலிருந்து என் பையன் கேட்பான், எவ்வளவு நேரத்தில் போவா அந்த ஆதித்யநாத் பள்ளிக்கூடத்துக்குனா? இன்னும் ஒரு 35 மினிட்ஸ்ல போவேன். அப்பா 6 கிலோமீட்டர் தான்ப்பா, 15 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல போயிடலாம்ப்பா. 10 நிமிஷத்துல போயிடலாம். நான் மேலே போக வேண்டியதான். வண்டி ஓட்டும் போது அப்படி சுகமா ரசிச்சுக்கிட்டு அப்படி அக்கம் பக்கம் பார்த்துட்டு சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம நடத்தி கம்பா பயிர பறிச்சு நட்டு கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி நெல்லும்பா லஞ்சு இருக்கு வரப்போம் உள்ளமா ரஞ்சு இருக்கு. நான் வண்டியில் வரும்போது காதில் போட்டு பாட்டு கேட்டு தான் வருவேன். என் பின்னாடி வரேன் சார்
தமிழ்நாட்டில் வண்டி ஓட்டுறதுலேயே சிறப்பாக ஓட்டுற ஆள் நீங்கள் தான் சார். எனக்கு தெரிஞ்சு கலைமாமணி விருது கொடுங்க, உங்களுக்கு தான் சார் கொடுங்க. எந்த இடத்துல லெஃப்ட்டில் கட் பண்ணுமோ, எங்கே ரைட் பண்ணுமோ அந்த அழகாக வண்டி ஓட்டுறீங்க பாருங்க. உங்களுக்கு பேக்கப் சொல்லிட்டு ஒருத்தர் நின்று எனக்கு வணக்கம் பண்ணிட்டு போகிறேன்னா, இந்த வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்த எங்கள் வாத்தியாரை வண்டி இப்படி தான் ஓட்டணும்னு சொல்லி கொடுத்த எங்கள் அம்மாவும் இன்னைக்கு வரைக்கும் வண்டி இப்படி ஓட்டியான்னு சொல்கிறேன் என் பொண்டாட்டின்னு சொல்லி கொடுத்த பாடத்தை சரியாக கடைப்பிடிக்கிறதா தான் நம்பிக்கிறோம். நம்ம ஒழுங்காக போகிறோம், வரணும் நாளே வரணும், அதெல்லாம் நம்ம கண்டுக்க முடியாது. தண்டவாளத்தில் தாண்டி போகிறது சில விஷயங்கள்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும். அர்ஜென்ட்டாக ஓடி ஏறுறது, பஸ் விட்டு இறங்கி முன்பக்கம் ஓடாது எப்பவுமே. இதான் உங்களுக்கு சொல்கிற கரெக்ட் ஒரு முக்கியமான மெசேஜ். உங்களுக்கு வண்டி விட்டு இறங்கி முன்பக்கம் போகாது, டிரைவருக்கு தெரியாது அந்த பக்கம் வர வண்டிக்காரங்க நீ வர்றது தெரியாது. வண்டி போன பிறகு தான் நீ கிராஸ் பண்ணணும். டிராஃபிக் ரூல்ஸை நீங்கள் கடைப்பிடிங்க. எல்லா விஷயம் செய்யறீங்கன்னு சொன்னார் மோகன். எனக்கு அது செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. மாசத்துல ஒரு நாள் 9th 10th படிக்கிற பசங்க இந்த ஸ்கவுட்டர்ஸ் போட்டுட்டு மணலி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த சாலை பாதுகாப்பை பற்றி நின்று ஒரு 10 நிமிஷம் 10 பேர் பண்ணீங்கன்னா அதுவும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பை ஏற்படுத்திக்கும். அது நீங்கள் போலீஸ் அவங்க அவனே ஒர்க் கேட்டுவான் போலீஸ்காரனே. உங்களை 10 பேர் ஸ்கவுட்டோட கொண்டு போயிட்டு உங்களுக்கு அங்கே அந்த இந்த ஜங்ஷன் இருக்கு, அங்கே பாடசாலை தெருவில் ஒரு ஜங்ஷன் இருக்கு, இந்த பள்ளிக்கூடம் ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி அங்கே ஒரு ஜங்ஷன் இருக்கு, மணலி இருக்கு, அங்கெல்லாம் நின்று இப்படி போய் ஒரு வாட்டி 2 பேர் சொன்னா கேட்பான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் விடைபெறேன். எல்லைமன் கோயில் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது, திருவத்தூரில். எல்லைமன் கோயில் பக்கத்தில் தான் நான் வண்டியை கிராஸ் பண்ணி வேலைக்கு போகும்போது நான் போகும்போது அங்கே ஒரு போலீஸ் நின்று இருப்பாரு. குட் மார்னிங் சார் அப்படின்பார். அவரை வணக்கம் அப்படின்ட்டுருவார். டெய்லி போகும் வணக்கம் சார் வணக்கம்ட்டுருவார். அந்த போலீஸார் யாருன்னு தெரியாது. ஒரு நாள் திடீர்னு வண்டி ஓரம் கட்டுங்க அப்படின்னாரு. லைசன்ஸ் எடுங்க எடுத்து காமிச்சேன், ஆர்சி புக் காட்டுங்க காமிச்சேன், இன்சூரன்ஸு காமிச்சேன், வாயை ஊதுங்க ஊதுங்க. அப்போ எனக்கு வணக்கம் பண்ணுங்கன்னு கேட்டார். ஏன் சார் வணக்கம் பண்ணக்கூடாதுன்னு சர்டிஃபிகேட் என்ன இருக்கான்னு கேட்டேன். டெய்லி மக்களுக்காக பதிலில் நின்று பணியாற்றுறீங்க, எவனுமே உங்களை கண்டுக்காமல் போயிட்டு இருக்கான். நானாச்சும் வணக்கம் பண்ண வணக்கம்னு சொன்னேன் பாருங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பக்கத்தில் நான் போனேன்னா 1000 வண்டி நின்னாலும் எல்லா வண்டியும் இருக்குது சார் நீங்கள் போங்க சார் அப்படிங்கிற பிறகு நான் செஞ்ச அந்த ஒரு வணக்கம் எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு. இதுதான் வணங்கி போகும்போது தான் ஜெயிக்க முடியும். ரெண்டாவது நான் மறுபடியும் சொன்ன பழைய கான்செப்டுக்குள்ளே வந்துடுறேன். மனப்பாடம் பண்ணிங்கன்னா மனப்பாடம் ஆகாது. அதை உள்ள நீங்கள் கணக்கில் ஏற்றணும். அந்த விஷயங்களை நீங்கள் கணக்கை உள்ள ஏற்றுனீங்கன்னா தான் அந்த எந்த இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக எதுவாக இருக்கட்டும் அந்த கேரக்டராகவே நீங்கள் மாறிடணும். நான் திருவிழாவில் படத்தை பேசி காமிச்சினேன், அந்த கேரக்டராகவே நான் நினச்சிப்பேன். சிவாஜி பேசுகிற மாதிரியே நினச்சிப்பேன். அப்போ தான் என்னால் பேச முடியும். அந்த புனிதிப்பட அறிவால் நெய்பூசி வந்தப்படவே கால் பரப்பி சங்கதனை கீர்கீரன் இருக்கும் நக்கீரனோ என் கவி ஆராய்ந்து சொல்லத்தக்கன்னு நினைச்சாதான் அந்த வசந்த பேச முடியும். சுலுசும சங்கம் முடிஞ்சுப்பட அறிவால் நெய்பூசி கால் கருக்கின்னு ரெண்டு அதுப்பா ஒவ்வொரு மனதை தற்கொலை பண்ணி பாடுறான். இப்படியான வசனத்தை கொள்றது அந்த மாதிரி விஷயங்கள். எம்ஜிஆர் பற்றி பேசும்போது அந்த வசனம் அப்படி ஆக்ரோஷமா, ரஜினியை பற்றி பேசும்போது ஸ்டைலா வசனம், கமலை பற்றி பேசும்போது வசனம். நீங்க எத்தனை நடிகர் விஜய் சேதுபதிலாம் நீங்க நல்லா கை தட்டலாம். ஒரு நடிகர்கள் நல்ல அருமையான நடிகர் விஜய் சேதுபதி, அவ்வளோ எளிமை. ஒரு காலத்தில் கஷ்டப்படும் போது விஜய் சேதுபதி ஒரு காலத்தில் கஷ்டப்படும் போது அவனெல்லாம் நடிக்க கொடுத்தானே அவனெல்லாம் கூப்பிட்டு ப்ரூஸ் பண்ணி படத்தை எடுத்து சம்பாதிச்சுக்கடா, இந்த மாதிரி நீ வீடு கட்டு வாங்கினா வாங்கடான்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் கூட தமிழ்நாட்டில் இருக்காருல்ல. அதே போல எம்ஜிஆர், சிவாஜி, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நிறைய படிங்க, தமிழ்நாட்டை பற்றி நிறைய படிங்க. படிப்பு போக இப்போ 10th வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான காலகட்டம் இதுதான். உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிங்க. 10th ரிசல்ட் வர அன்னைக்கு உங்களுக்கு ஒரு மந்திரி போஸ்டிங் கிடைச்ச மாதிரி உங்க அப்பா உன்னை பாராட்டுவான். என் பொண்ணு பாஸ் ஆகிட்டாயா, என் பொண்ணு பாஸ் ஆகிட்டா தெருமுழுக்க உங்க அப்பா. அந்த பக்கம் உங்க ஆத்தா போன் பண்ணி அம்மா ஊருக்கு போக முடியும், பொண்ணு பாஸ் ஆகிட்டாம்மா 420 மார்க் எடுத்திருக்காம்மா அப்படின்பா. அது பத்மபூஷன் விருது கிடைக்காத விருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஞாபகம் அந்த அந்த எண்ணங்கள் மட்டும்தான். நீ 365 நாள் படிக்கிற அந்த படிப்பை 3 மணி நேரத்தில் நீ எழுத போற. உனக்கு அரகா எல்லாம் போகும். பேனா கூட கிடையாது, நான் பேனாவில் பாதியில் நின்று போச்சு, இங்கு தீர்ந்து போச்சு. அப்புறம் ஒரு வாத்தியார் அங்கேருந்து பேனா கொடுத்தாரு 83 10th எக்ஸாம் எழுதும்போது. பேனா கூட இங்கு கூட இல்லை. உங்களுக்குலாம் ஒரு பேனாவுக்கு 4 பேனா ஸ்கேலு எல்லாத்தையும் கொடுத்து நீ அதுக்கு மேலே நான் படிக்கலைன்னா உன்னை காப்பாற்ற அந்த ஆண்டவன் வந்தால் கூட முடியாது. அதுதான் உண்மை. அதை நாம வச்சுக்கேன். உன்னை காப்பாற்ற அந்த ஆண்டவன் வந்தால் கூட முடியாது. யாரோ ஒரு அங்கே யாருமா அது சொல்லுங்க, அந்த பொண்ணு எழுப்புங்க ப்ளீஸ். கைத்தட்டுக்கு ஒரு முறை இதுதாங்க எதார்த்தம். சூப்பர்மா, உட்காருமா. அந்த பொண்ணு அந்த சால்வ் எங்கப்பா போட்டீங்களா? இவாமா இங்க அந்த சால்வ் எடுப்பா வாங்க. இல்லை அது என்னுடைய பிரியம். டக்குனு பண்ணாங்க. நான் என்ன போடுறது போடுறேன். வாங்க. அந்த பொண்ணுட இந்த பழத்தை நான் எங்கே தோணுச்சேன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லும்போது இவ்வளவும் செஞ்சு உன்னால காப்பாற்ற முடியலன்னா நீ தாண்டா முட்டாளும் போது கரெக்டாக சொன்னா பாரு, மனுஷன் சொன்னா பாரு, அங்கதான் நினைக்கிறேன்.
அங்கதான் நிற்கிறான். கரெக்டா சொல்லியிருக்காரு சாரு அப்படின்னு நினைச்சா பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, இதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பக்குவம். இதுதான் விஷயம். அந்த கான்செப்ட் நீங்க பண்ணீங்கனாலும் ஜெயிக்க முடியும். நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போதெல்லாம் வந்து பயங்கர சுட்டி பையாக தான் இருப்பேன், கனடா பண்ணி தான் இருப்பேன். வாத்தியார் திட்டா சந்தோஷப்படுவேன். ப்ரேயரில் கிண்டல் பண்ணால் எனக்கு திட்டுவார் எங்கள் டீச்சர், லட்சுமி டீச்சர். நீ உருப்படவே மாட்டேன், எரும மாடு உருப்படவே மாட்டேன், நாதேரியா போயிடுவிடா, பிச்சைக்காரன் ஆகிடுவிடா, அப்படிலாம் திட்டுவாங்க எங்கள் லட்சுமி. அதை நான் ஏற்றுக்கிட்டேன், அதனால ஜெயிச்சேன். திட்டத்தை ஏற்றுக்கிட்டேன், ஜெயிச்சேன். எங்கள் வாத்தியார் கணபதி மாஸ்டர், தாம்பரத்தில் வீடு, அல்லலியாவா மாறிட்டார், கிருஷ்ணா மாறிட்டார், அவர் பேர் கணபதி. பிடி மாஸ்டர் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்க, பாராட்டுக்களை விட அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் எப்போ பார்த்தாலும் திட்டுவார். பிடி மாஸ்டர் கணபதி வாத்தியார் இப்போ வந்து 85-86 வயசு ஆகுது. அல்லலியா ஃபாதர் ஆயிட்டார். தாம்பரத்தில் ஒரு பட்டிமன்ற நடுவராக பேசிட்டு இருக்கேன், நல்லா கவனிக்கணும், தான் இறுதி கட்டம். பேசிட்டு கீழே வந்து நம்ம எல்லா கூட்டமும் போயிட்டாங்க. அவர் மட்டும் கிட்ட வந்து பக்கத்தில் நின்னாரு. என்ன அவருக்கு தெரியல யாருன்னு. நான் 83 முடிச்சாங்க, நான் போனது இப்போ 2013. என்ன அவருக்கு அடையாளம் தெரியல, ஆனால் அவரு என்ன அடையாளம் தெரியுது, அவர் தான் கணபதி வாத்தியார்னு. வாங்க சார், நல்லா பேசுறீங்க தம்பி, உங்களை பற்றி பேசுறது நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு சங்கடமாக இருந்துருந்தாரு. நீங்கள் தப்பா என்ன பேசுறேன்? இல்லை உங்களை மாதிரியே ஒரு பையன் தம்பி எண்ணூரில் என் பேரை சொல்லி, என் பூர்வீக பேரை சொல்லி, தமிழ் புனை பேர் தான், பூர்வீக பேரை சொல்லி என் பார்த்தா திட்டிட்டு இருப்பேன், உருப்பட மாட்டேன், பிச்சைக்காரனா போய் நாசமாக போயிடுவேன்னு சொன்னேன். அந்த பையன் எங்கே இருக்கானோ தெரியல சார், நீங்கள் திட்ட பையன் நீங்கள் சூப்பராக இருப்பான் சார் அப்படின்னா. எப்படி தம்பி கரெக்டாக சொல்லினாரு? நீங்கள் திட்டின பையனே நான் தான் சார், நீங்கள் திட்டின பையனே நான் தான் சார். ஒரு வாத்தியார் திட்டியே ஒருத்தர் பெரிய ஆள் ஆகிட்டான்னா அதே ஆசிரியர் பார்த்து குட் கேள் அப்படின்னு சொன்னார்னா, நீ தாண்டா அடுத்த பிரதமர், நீ தாண்டா அடுத்த ஜனாதிபதி, நீ தாண்டா அடுத்த மந்திரி, அந்த நீதான் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தான் உண்மை. அதை முதல்ல புரிஞ்சிக்க. ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன கான்செப்ட் சொல்ல போறேன். இப்போ இதான் கிளைமேக்ஸ். எனக்கு ஒரு முக்கியமான வேலை அண்ணன் சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு நான் 3 முறை அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர முடியாமல் போச்சு. முதல்ல டிசம்பர் எனக்கு காலில் அடிபட்டு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 38,000 வாங்கி இந்த ஆயில் வந்தது பாருங்க நம்ம ஊர்ல இருந்து. நீங்க தான் தள்ளி விட்டீங்க மலையில இருந்து எங்களுக்கு. இங்க இருந்தா வந்துச்சு, உங்க மேல கேஸ் போகணும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, ஏன் எம்மப்பள்ளியில வந்துச்சு அந்த ஆயிலுக்கு போயிட்டு அப்புறம் அன்பானது ஒரு டாக்டரை பார்த்து எங்க ஊர் வரைக்கும் வந்துச்சு உங்க ஆயில் மணலில இருந்து. அதாவது நம்ம ஒரு பெரிய தொடர்பு ஏற்படுத்துனீங்க மணலி டு மணலிக்கு. நாங்கெல்லாம் பொங்கல் வரைக்கும் எண்ணெயே வாங்கல, இந்த எண்ணெயில் தான் அப்பளம் பிடிச்சோம், இதில் தான் பூரி சுத்தம், இதில் தான் எல்லாம் சாப்பிட்டோம். ஆமா, அது அடிப்பட்டு அது பிறகு அந்த 3ஆம் தேதி மழை வந்துச்சு. ஃபோன் பண்ணார், சார் நீ மழையா இருக்கு பசங்களை உட்கார வைக்க முடியாது. அதாவது ஈரத்துல ஒரு பசங்களை உட்கார வைக்க முடியாதுன்னு நினைச்சு மனசுல ஈரம் வந்து பாருங்க, அவர் தான் உங்க சேர்மன். காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்றாரு. நான் ஆயத்தமாக தான் இருக்கேன். நான் எப்பவுமே சாமி கும்பிட்டு தான் எந்த பட்டிமன்றத்துக்கு போவேன். நான் எல்லா மதமும் விடுவேன், ஆனால் நான் சாமி கும்பிட்டு தான் போவேன், பூ போட்டு தான் போவேன். பாபா படம் எங்கள் அம்மா போட்ட ஒன்று உள்ள இருக்கு. அப்புறம் பூலாம் வாங்கி வச்சிருந்தேன். அதனால் திடீர்னு காலையில் 7 மணி பண்ணி கேன்சல். அது 4ஆம் தேதி எனக்கு அடிப்படுது காலையில். அதுக்கு பிறகு இன்னொரு டேட் சொல்லும் போது கவர்மெண்ட்டே லீவ் விட்டுச்சு. 1ஆம் தேதி 11 வரைக்கும் பள்ளிக்கூடம் விடுமுறை விட்டு போச்சு. இன்னைக்கு கூட அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர முடியுமான்னு டவுட் இருந்துச்சு. முந்தானத்தை எங்கள் சொந்த தாய் மாமா கொண்டாட்டி என் ஒய்ஃபுடைய அம்மா இறந்துட்டாங்க. முந்தானத்தை அவங்க இன்னைக்கு காலையில் 2:30 மணிக்கு மண்டி போட்டுதாங்க நான் வந்துக்க முடியாது. எனக்கு முந்தானத்துக்கு நான் இழுத்து பிடிச்சனோ இல்லையோ கடவுள் கேட்டு எங்கள் மாமியாரோட இழுத்து போடுறாங்க. ஏன்னா என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க 22ஆம் தேதி 21ஆம் தேதி 22ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்க. எப்படியாவது அந்த ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் பேசணுன்ற அந்த வலிமை தான் என் மாமியாரை ஒரு 3 நாள் கட்டி போட்டது என்று சொன்னால் மனசுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் வேண்டதை ஒன்று அவங்க 22 போகக்கூடாது, 22 போகக்கூடாது, 16ஆம் தேதி முதலமைச்சர் பென்ஷன் அன்னைக்கும் போகக்கூடாது. ஏன்னா என்ன பாருங்க, எங்கள் சொந்த தாய்மாமன் கொண்டாடி ஒய்ஃபுடைய அம்மா 16ஆம் தேதி அவங்க மண்டே போடக்கூடாது, 22ஆம் தேதி அவங்க மண்டே போடக்கூடாது. அந்த டேட்டுக்கு நடுவில் ஒரு டேட் அப்பாயின்மெண்ட் கொடுங்க எங்கள் மாமியாருக்கு. எம்மதர்ம கிட்ட பேசுகிறேன். அப்போ எந்த டேட் கேட்குறாரு? பொங்கல் அன்னைக்கு வேண்டாம், பக்கத்தில் எவனும் பொங்கல் கொண்டாட மாட்டான், கரும்பு கொடுக்க மாட்டான். மாட்டு பொங்கலுக்கு எனக்கு பட்டிமன்றம் இருக்குது, ஓகே. காணும் பொங்கலுக்கு ஓகே, காணும் பொங்கல் மறுநாள் ஃப்ரீ ஓகே அப்படின்னு. காணும் பொங்கல் மறுநாள் விட கை கட்டுங்க. இதுதான் மனசுக்கு எண்ணங்கள் நல்லானா வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்கான எக்ஸாம்பிள். இல்லை நம்ம நினைக்காம உயிர் போவாதுங்க, நம்ம நினைக்காம உயிர் போவாது, நம்ம உயிரை விடாம உயிர் போவாது. ஞாபகம் வச்சு, நம்ம நினைச்சா மட்டும் தான் உயிர் போவான். இது ஒரு மிகப்பெரிய ஞானி சொல்றாரு. எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் நம்ம உயிர் போகணும் ஆண்டவா நினைச்சா மட்டும் தான் போகும். எனக்கு எல்லா மதத்தின் மீது உடன்பாடு உண்டு. நான் சர்ச்சு வேளாங்கண்ணி போனோம்னா சர்ச்சுக்கு போகாம வரமாட்டேன். அதே மாதிரி நாகூர் தர்காவுக்கு போகாம வரமாட்டேன். அல்லா பாட்டில் ரொம்ப சூப்பரா பாடுவேன். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமும் தேடி வரும், அந்த நல்லோனை நினைத்திருந்தால் நாளையும் கூடி வரும், அந்த நாளையும் கூடி வரும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் தேவன், கேளுங்கள் கிடைக்கும் என்றார். மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினையெல்லாம் தீர்ந்து போகுங்க, அது தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க.
எல்லா மதமும் நமக்கு சம்மதம் தானே. இந்த குடியரசு வருது, அப்படி குடியேற்ற போறோம், எல்லா மதமும் சம்மதம் தானே. அதுக்கே ஒரு பாட்டு சினிமாவில் வச்சால, எல்லா மதமும் சம்மதமே எதுவும் எனக்கு சம்மதமே, ரகுபதி ராகவ ராஜாராம் பசித்த பாவன சீதாராம், இசைகள் துளுவர் என் தோழர், தேவன் இயேசுவும் என் கடவுள், எல்லா மதமும் சம்மதமே எதுவும் எனக்கு சம்மதமே. உலகத்தில் நீ எங்க பிறந்தாலும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு இந்தியாவிலே பிறந்ததுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொள். இந்த போர் கிடையாது, கலவரம் கிடையாது, ஜாதி பிரச்சனை கிடையாது. அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களையும் தவிர்த்து தமிழ்நாடு மாநிலம் மாதிரி ஒரு சொர்க்க பூமி இந்த உலகத்திலேயே கிடையாது. மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட அன்று எழுதி வச்சுக்கோ, மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட அன்று இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கலவரம் நடந்தது. எல்லா மாநிலத்திலும் கலவரம் நடந்தது. கலவரம் நடக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை பெருமையாக நினைத்துக்கொள். ஏற்பட்ட நாட்டில் பிறந்திருக்கோம், இவ்வளவு பெரிய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு, படி, நிறைய படி. இப்ப 10th வரைக்கும் பாடத்தை படி, 10th 12th 10th கவர்மெண்ட் எக்ஸாம் தானே, 10th 12th பாடத்தை படி. இதுதான் இப்போ உங்களுடைய கான்செப்ட். இதுதான் இந்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும் உங்களுடைய கான்செப்ட். 10th +1 +2 இவங்க 3 பேரும் இந்த படிப்பு தான். இவ்வளவு நாள் படிச்சதெல்லாம் அறிவு கல்வி, இப்ப படிக்க போறதுதான் ஆக்க கல்வி. இவ்வளவு நாள் படிச்சது அறிவு கல்வி, இப்ப படிக்க போறதுதான் ஆக்க கல்வி. உங்களை புகழ் உச்சிக்கு தூக்க புகழ் கல்வி. இங்க ஒரு கேமரா வரணும், 19 சேனல் இங்க வந்து நிக்கணும். சிவஞ்சி ஆத்திரா பள்ளியில இந்த பள்ளியுடைய மாணவி ஒருத்தர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா சார் சொல்லும்போது, 19 சேனல் இந்த தொலைக்காட்சி உங்கள் பள்ளிக்கூட வாசலிலே வந்து நிற்கும் என்று சொன்னால் அது நீ படித்த பள்ளிக்கூடத்துக்கும் பெருமை, உன்னை பெற்ற பெற்றோர்களும் பெருமை. இந்த பள்ளி உலகம் ஃபுல்லா பார்க்கணும். அதுவும் தந்தி தொலைக்காட்சி உலகம் ஃபுல்லா தெரியுது. அமெரிக்காவில ரஷ்யா வரையும் தெரியுது. நீங்க ஒரே நாள்ல பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவீங்க. நீங்க ஒரே நாள்ல பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க படிச்ச பள்ளியும் ஒரே நாள் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டப்படும். கை தட்டினா நீங்க படித்த பள்ளியும் ஒரே நாளில் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டப்படும். எந்த பள்ளி? மணலி பக்கத்தில் சென்னை 68 சென்னை மணலி அடுத்த சிவந்தி ஆத்திரார் பள்ளி மாணவி 500க்கு 499 மதிப்பெண் எடுத்து தமிழ்நாட்டிலேயே முதலிடத்தை பிடித்திருக்கிறார் என்பது பாராட்டக்கூடிய விஷயம். முதல்வர் நேரடியாக பாராட்டு வைத்திருக்கிறார். உடனே அந்த பிரதமர் கூட உங்களுக்கு பாராட்டு தெரிவிப்பார். எப்போ யார் யார் கேட்பீங்க? அப்போ ரூல் என்பதை சிவந்தி ஆதித்தனார் மேலே பழுவார் எவ்வளவு பெரிய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். பாராட்டு பழைய அப்படின்னு நினைவு இந்த உலகமே உயர்ந்து பார்க்கும். அதுதான் உண்மை. சொன்ன ஒரு சின்ன கான்செப்ட் உள்ள வந்துருவோம். பானை செய்யறதை பார்த்துருப்பீங்க. யார் யார் பார்த்துருக்குது? பானை செய்யறது கை தூக்கு. பானை செய்யறது யார் யார் பார்த்துருக்குது? குயவன் பானை செய்யறத டிவியில பார்த்துருக்க மாட்டியா? எல்லாம் கை தூக்குங்க. டீச்சர் கை தூக்கலாம். டிவியில பார்த்துருப்பீங்கல்ல, நான் நேரடியாக பார்த்துருக்கேன். கிராமங்களில் பட்டிமன்றத்துக்கு போகும்போது நான் பெரும்பாலும் நீங்கள் நினைக்காதீங்க, நான் பட்டிமன்றம் போனால் ஸ்டார் ரூம்லாம் தூங்க மாட்டேன். ஸ்டார் ஹோட்டல் இருக்காங்க. இல்லை சார், இங்கே சாதாரண வீடு தான் சார் இருக்குங்க. எந்த வீடு? ஒரு நகராட்சி பள்ளிக்கூடம் இருக்கு சார். எங்கே படுத்துக்கிறேன்? நகராட்சி பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு சார், அங்கே படுத்துங்க சார். ஒரு ஆலமரத்து அடியில் பட்டிமன்றம் முடிச்சு படுத்துருந்தேன். ஆனால் மறுநாள் தரலாம் சார், தைரியமாக படுத்துருந்தீங்க சார். நான் இல்லை சார், ஆலமரம் நல்லா தான் காற்று வந்து. இல்லை சார், இந்த ஆலமரத்து மேலே 3 பாம்பு இருக்கு. அவன் நைட்டு பயமுறுத்தாலும் தூக்கம் வந்திருக்காரு. அவன் பயமுறுத்தாங்கன்னா நிம்மதி ஆலமரத்தை நிலப்படுத்துகிறேன். எனக்கு ஆலமரமாக இருந்தாலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஓட்டலாக இருந்தாலும் என் மனசு சுத்தமாக இருப்பதால் எனக்கு படுத்தவுடன் தூக்கம் வந்து. இது கொஞ்சம் பச்சையாக கூட ஒரு கவனம் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு மனுஷனுக்கு படுத்த உடனே தூக்கம் வரணும், எழுந்த உடனே மோசம் வரணும். இது ரெண்டும் நடந்தா வாழ்க்கையில் அவனை விட புத்திசாலி உலகத்தை கொடுத்துருக்க உலகத்தில் எவ்வளவு. இதைத்தான் அமெரிக்கா டாக்டர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். நம்ம பிள்ளையார் கோயில் போறோம்ல, இப்படி கொட்டு போடுறோம். இப்படி இந்த பேர் தோப்பக்கரணம். இதை வந்து மேன் பிரஷ் தெரபின்னு வச்சிருக்காங்க அமெரிக்காவில். நான் அமெரிக்காவில் போயிட்டு இருக்கேன். மேன் பிரஷ் தெரபி இப்படி போடணும். இந்த மாதிரி 11 உக்கி போட்டீங்கன்னா, இந்த மாதிரி 11 உக்கி கிறிஸ்துவராக முஸ்லீமாக யாரும் வேணா போடலாம். 11 உக்கி போட்டீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளை வேலை செய்யுமா, பசி நல்லா இருக்குமா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரலாம். கைத்தட்டுக்கு தான் கைத்தட்டலாம். மக்கள் கைத்தட்டலாம். 11 உக்கி முதல்ல வந்து கொஞ்சம் குண்டா தொப்பலா இருக்கும், உங்களுக்கு போடுறது கஷ்டமா இருக்கும். என்ன மாதிரி ஆளுங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது போக போக ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக்ல பார்த்தீங்கன்னா காலை அப்படியே பெட் பண்ணி காலை எடுத்து தூக்கி மேலே சொல்லுவான். நினைச்சு பார்த்து நம்மளால காலை எப்படி தூக்கி போய் மாதிரி. அவனால எப்படி பண்ண முடியுது? அவனால எப்படி இந்த காலை உடனே வைக்க முடியுது? என்ன காரணம் அதுக்கு சொல்லுங்க தமிழ்ல? சூப்பர், கை தட்டு. பயிற்சி என்ன பயிற்சி? அந்த பயிற்சியை எடுத்துட்டு ஜெயிச்சுவேன். அந்த பயிற்சி எடுத்துட்டு ஜெயிச்சுவேன். பாருங்க, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ அந்த கான்செப்ட் இறுதியாக ஒரு நல்ல ஒரு செய்தியை மனசுக்குள்ள பதிவு வச்சுட்டு போறதுக்காக வந்துருக்காங்க. ஒரு செய்தியை
பானை செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, களிமண் தூக்கி அந்த சக்கரத்து மேலே போட்டுருவாங்க. இப்போ அந்த கான்செப்ட் நீங்கள் போயிடணும். சக்கரத்து மேலே அந்த களிமண்ணை போட்டு சக்கரத்தை உருட்டி விடுவாங்க. சக்கரை சுத்துதாப்போ மைண்டில் ஏற்றிட்டியா? சக்கரை சுத்துதா? அதில் களிமண் இருக்கா? அந்த கொய்யை என்ன பண்ணுவான், உள்பக்கமாக ஒரு கையை உள்ள விட்டு அப்படியே தடவுவான். வெளிப்பக்கம் ஒரு கட்டையில் தட்டு தட்டுவோம். உள்பக்கம் ஒரு தடவல், உள்பக்கம் ஒரு, வெளிப்பக்கம் ஒரு தட்டல். சொல்லு, உள்பக்கம் ஒரு, வெளிப்பக்கம் ஒரு. களிமண் என்ன ஆகுது, என்னவா மாறுது? டீச்சர் உங்களை பத்துக்குள்ள அடிச்சிட்டாங்க, நிறைய படிக்கலாம் அடிச்சிட்டாங்க. அவங்க வெளிப்பக்கம் ஒரு தட்டல். வீட்டுக்குள்ள போய் அழுத ஒன்றும் உங்க அம்மா என்ன பண்ணுவோம், நல்லவளா இருந்தா எதுக்குடா ஒன்று அடிச்சாங்க, நீ நல்லா படிதான் அடிச்சாங்க, எங்க அடிச்சாங்க காட்டு, அப்படி தடை கொடுப்பான். உள்பக்கம் ஒரு தடவல், வெளிப்பக்கம் ஒரு தட்டல். களிமண்ணே பானையாக போகுது, நீ ஏன் மிகப்பெரிய சாதனையாக மாற மாட்டால் என்றுதான் பானை நமக்கு சொல்லி வருகின்றார். சென்ற புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சென்று முடிந்த தமிழர் திருநாள். என்ன புத்தாண்ட பொங்கல் அன்னைக்கு தான் கூப்பிட்டாரு, பொங்கல் விழாவை தான் கூப்பிட்டாரு. எனக்கு அன்னைக்கு நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன் வீட்டில். அன்னைக்கே வந்து நான் பேசிட்டேன்னா எனக்கு இன்னொரு வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் நான் சொன்னேன் நான் வரல, நான் ஏன்னு கேட்டார். அன்றைக்கி எல்லாம் போராட்டம் போடுறது, கும்மி ஆட்டம், கயிறு எழுத்துல அது இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் போய் நம்ம மோட்டிவேஷன் பண்ணோம்னா அவங்க மைண்டுக்குள்ளே ஏறாது. அவங்க கவனம் எல்லாமே போராட்டம் ஆடலாமா, கும்மி போடலாமா, கோலம் போடலாமா, சக்கரை பொங்கல் எப்படி இருக்கும், டீச்சர் வைக்கிற சக்கரை பொங்கல் எப்படி இருக்கும், எதை திங்கிறது, எதை வலிச்சு திங்கிறது அப்படின்னு எனக்கு தான் சார் அவங்க கொடுப்பாங்க. இந்த டைமில் இப்போ நம்ம என்னதான் வந்து அப்துல் கலாமே வந்து பேசினாலும் கேட்க மாட்டாங்க. அப்துல் கலாமே வந்து மோட்டிவேஷன் பண்ணாலும் அப்படியா அப்துல் கலாம் வந்துருக்காரு அப்படின்ட்டாங்க சார். ஆனால் அவங்க ஃப்ரெஷ்ஷாக 2 கிளாஸை கட் பண்ணால் சந்தோஷம். அப்பா இன்னைக்கு 2 கிளாஸ் கட் எல்லாரும் சொல்ல அந்த மாதிரி நினைக்கிற மாணவர்களுக்கு 2 கிளாஸ் கட். அவன் வந்து இங்கே உட்காந்தாலும் வச்சுக்கேன், உட்காந்தாலும் வச்சு நீங்கள் எல்லாம் பிள்ளைங்க மாதிரி தானே உட்காந்துன்னா அந்த 2 மணி 1 மணி நேரத்தில் சில விஷயங்கள் ஒரு மாணவனை திருத்தினால் கூட நான் கற்ற கல்விக்கும் என்னை பெற்ற பெற்றோர்களுக்கும் பெருமையாக இருக்கும். அதனால அந்த பானை மாதிரி நினைச்சுங்க, ஒழுக்கத்தை கற்றுக்குங்க, ஒழுக்கத்தை கற்றுங்க, ஒழுக்கமாக கற்றுங்க. தேவையற்ற காதல், தேவையற்ற பிரச்சனை, போதைப் பொருள் இதெல்லாம் வந்து நீங்கள் பெற்றோர்கள் சொல்லுங்கள். கவர்மெண்ட் சொல்கிறது, 2வது டிவியில் சொல்கிறது ஸ்மோக்கிங் இஸ் டேஞ்சர், சினிமா போடுவான். அதில் நடிகர்களே அவனை கடைப்பிடிக்கிறது இல்லை. அந்த ஜெயிலர் ஒரு படம் வந்தது, அந்த படம் எடுத்தவன் கையில் மட்டும் கொன்னே போட்டுவார். எடுத்தவனா போடுவான் ஸ்மோக்கிங் இஸ் டேஞ்சர், ஸ்மோக்கிங் இஸ் ஹெல்த் இன்ஸ்பிரேஷன். அந்த படத்தில் வர ரஜினிகாந்தும் சுட்டு பிடிக்கிறான், அந்த படத்தில் வர விநாயகமும் சுட்டு பிடிக்கிறான், அந்த படத்தில் வந்து கர்நாடகா சிவராஜ்குமாரும் சுட்டு பிடிக்கிறான், மோகன்லாலும் சுட்டு பிடிக்கிறான். என்ன மசிலுக்கு அந்த விளம்பரத்தை போடுறீங்கன்னு தமிழ்நாட்டில் கேட்டவன் நாங்கள் பிள்ளைங்க கூட. எதுக்கு அந்த விளம்பரத்தை போடுற, எதுக்கு அந்த விளம்பரத்தை போடுற, அதை என் பிள்ளைங்க கிட்ட போடுறா. என் பிள்ளைங்க அழகா விளம்பரப்படுத்தி அந்த போதையற்ற சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா எங்க பிள்ளைங்க கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொன்னவன் நான் பேசும்போது ஒரு வார்த்தை மயிர்னு விட்டேன். நீங்க உடனே பக்கம் யாரோ நீங்க தமிழ் வந்தார் மயிர் என்று பேசி விட்டார். மயிர் என்பதுதான் சுத்தமான தமிழ் வார்த்தை. முடி என்பது ராஜா உங்களுக்கு சூடுறது. மயிர் என்பது சுத்தமான தமிழ் வார்த்தை. இதை கண்ட நேரம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு விளக்கத்துக்கு டெமோ பண்ணிட்டு போயிடுறேன். மயிர் என்பது எப்படி தமிழ் வார்த்தைன்னா முருகனுக்காக படிக்கிற கந்த சஷ்டி வரும். அது கண்ட நேரத்தில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் என் பிள்ளைகளுக்காக போனஸாக கொடுத்துட்டு போயிடுறேன். பூனை மயிரும் நீள்முடி மண்டையும் மனையில் புதைந்த வந்தனை தனையும் ஒட்டிய பாவையும் ஒட்டிய சொருக்கும் ஓது மஞ்சளும் ஒருவழி போக்கும் அடியனை கண்டால் அலடி கலைஞர் இருசி காட்டரும் எத்துமை சேட்டையும் எல்லிலும் இருக்கும் எதிர்படு மன்னரும் கடப்பூசை கொள்ளும் காடியோர் அலைவரும் விட்டாங்காரரும் வெகுபல பேய்களும் தண்டியக்காரரும் ஆணை அடியிலும் பூனை மயிரும் நீள்முடி மண்டையும் மனையில் புதைந்த வட்டிய தனையும் ஒட்டிய பாவையும் ஒட்டிய சொருக்கும் ஓது மஞ்சளும் ஒருவழி போக்கும் அடியனை கண்டால் அலடி கலைஞர் பிட்டம் பிறந்து பெருவேல் காக்க வட்டக்கத்தை வல்வேல் காக்க பேசிய ராவை செவ்வேல் காக்க எப்பொழுதும் இருவேல் காக்க நீங்கிறார்கள்.